நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சிகா மற்றும் நஜி ஷூகா. இணைந்து வழங்குவோர் புலிமார் கரும்பு சக்கை காண்டம். வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சிகா. வணக்கம் அகைன். ஒரு புது எபிசோடில் சந்திக்கிறேன் உங்களையெல்லாம். போன எபிசோடில் பார்த்தது இப்போ தான் வரேன். அண்டு எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணுன்ட்டு இருக்கிறேன். என்னென்னா, இப்போ ரீசெண்டாக 1K போட்டிருந்தோம் நாங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் இவ்வளோ தூரம் கொண்டு விட்டதுக்கு முக்கியமாக லிசனர்ஸ் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ டு ஆல். இப்போ கூட அந்த 1K லிசனர்ஸை தாண்டி இப்போது 2K தொடப்போகுது. கூடிய சீக்கிரத்தில் தொட்டுருவோம். தேங்க்யூ டு ஆல். கீப் லிசனிங். இப்போது எபிசோடுக்குள்ளே போயிடுவோம். எபிசோட் 9, டெரரிசம். கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான். இருந்தாலும் ரொம்ப நாளாக பேசணும்னு நான் யோசிச்சு வச்சுக்கொண்டிருந்தேன். நெஜிக்கு எப்படி ரிசர்வேஷன் டாப்பிக்கோ அந்த மாதிரி தான் எனக்கு டெரரிசம் டாப்பிக்கும். எப்படின்னா, இப்போ ரிசர்வேஷன் டாபிக் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அது நல்லா போயிட்டுருக்குது. அண்ட் அகைன் டெரரிசம் இப்போது நான் கேன்சர் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு எபிசோட் போட்டிருப்பேன். அந்த எபிசோடப்பவே பேசணுன்னு நான் வச்சுருந்த ஒரு டாபிக் தான் இது. பட் ஆனால் அவ்வளோக்கா நான் இது பண்ண முடியல. அதுக்கான சோர்ஸு அந்த இன்ஃபோவெல்லாம் எடுக்கிறக்கே ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் நான். அப்போ சரியாக கலெக்ட் பண்ண முடியல. அப்போ டைமிங் அவ்வளோக்கு இல்லை. சரி, எபிசோட் பண்ணணுமேன்னு சொல்லி வேறு ஒரு டாபிக் சூஸ் பண்ணி அப்போ நான் கேன்சர் ஆஃப் த வேர்ல்டுங்கிற அந்த எபிசோடை நான் ரெடி பண்ணேன். இந்த டாபிக் கொஞ்சம் தேடுறது கொஞ்சம் ரொம்ப டைம் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கல. நிறைய பேர்த்திட்ட கேட்குறக்கே அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அவங்களும் கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டானு. அப்போ நானாக தேடி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி புரட்டி எடுத்துகிட்டு எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு தான் இந்த எபிசோட் நான் பண்ணது. அண்டு யா, இட்ஸ் ஹியர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெரரிசம். இந்த டெரரிசம்லேயே ஏகப்பட்ட மிஸ்கன்செப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சொல்ல போனோன்னா என்ன மிஸ்கன்செப்ஷன்னா, ஒரு சில விஷயங்களில் மாறி 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 இருக்கும். இப்போது டெரரிசமோடைய மீனிங்னு எடுத்திங்கனாவே தீவிரவாதம்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே. ஆனால் தீவிரவாதம் கிடையாது, பயங்கரவாதம். டெரரிசமோட தமிழ் அர்த்தம் பயங்கரவாதம். டெரர், பயங்கரம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கும். அதே எக்ஸ்ட்ரீமிஸ்டில் எக்ஸ்ட்ரீமிசம். அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம், தீவிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு எப்போ டெரரிஸ்ட்டாக மாறுறான்னா, ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்றைக்குமே எப்படி இருப்பான்னா, ஒரு ஐடியாலஜியாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்தில் அவன் எப்போவுமே முழு ஈடுபாடோட ஒரு பிணைப்பு, அது அவனுக்கு அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிணைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சொல்ல போனோன்னா அப்படி ஸ்ட்ராங்காகவும் அதுலேயே முன்முறமாகவும் அதுலேயே வெறியாக இருப்பான் அவன். அதில் மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ண வருவான் அவன். அதாவது திணிக்க வருவான். திணிக்க வரும்போது இல்லை, அந்த இடத்துல தான் இன்னொரு விஷயம் மாறுது. திணிக்க வர்றது சும்மா ஒரு வாய் வழியாக சொல்கிறது இல்லை, அதை பரப்புறது. அந்த கொள்கையை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பரப்புறது. இதை நீ ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இதை எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு டெரரிசமாக மாறுதுன்னா, இப்படி 1-2 பேர்த்துக்கிட்ட போய் இப்படி பண்ணாமல், இப்படி ஒரு ஹோல் சொசைட்டிக்குள்ளாரியே போய் இறங்கி அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த மொத்த விஷயங்களையும், அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த மொத்த விஷயத்தை என்ன பண்ணுறான்னா, ஒரு வயலன்ஸ் மூலிமா சொசைட்டிக்குள்ளே வெளிப்படுத்துகிறான். அதுதான் என்ன ஆகுதுன்னா டெரரிசமாக இந்த சொசைட்டிக்குள்ளே மாறுது.
இதில் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து டெரரிசம்ங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து அந்த அரசியல், உலக அரசியல் எல்லாருமே பண்ணுற அந்த அரசியல்னால ஒரு குரூப் தான் இதெல்லாம் பண்ணுது, இவங்கெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு ஃபேக் போர்ட்ரேயல் வந்து இங்கே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படின்னா இப்போது டெரரிசம்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முஸ்லீம் இருந்தால் டெரரிஸ்ட்டுன்னு ஒரு மைண்டில் ஏற்றுட்டாங்கன்னா அது வந்து இப்படி தான். ஏன்னா நம்ம காட்டுற படமாக இருக்கட்டும், இல்லை பார்க்குற ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் பார்க்குறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா எடுத்தாலுமே நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்ததுன்னா முஸ்லீம் தான் டெரரிஸ்ட் பண்ணுறாங்க. படத்துலேயும் சரி, நிறைய விஜயகாந்த் படத்துலேயும் சரி, முஸ்லீம் தான் எவனா ஒருத்தன் டெரரிஸ்ட்டாக வருவான். இல்லை நிறைய புக்கு படிக்கிறதாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாராச்சும் பேசுகிறதா இருந்தாலும் சரி, டெரரிஸ்ட்னாவே முஸ்லீம் தான் காட்டிட்டு இருப்பாங்க. அதே வந்து ஒரு அரசியலோட இதுதான் வெளிப்படுது அது. ஏன்னா இவங்க மட்டுமே தான் டெரரிஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. முஸ்லீம் அமைப்புகள், முஸ்லீம்லேயும் மதத்தில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து டெரரிசம் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து ஒரு மொத்த மதத்தையே வந்து அவங்க தான் வந்து டெரரிசமே வந்து இது பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து டெரரிசம்க்கே காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகவும் தப்பு. ஏன்னா டெரரிசம்ங்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா ஆட்களாலையும் பண்ணப்படுது. டெரரிசம் இஸ் அன் ஆக்ட், அது ஒரு செயல். அந்த செயல் இவங்க தான் பண்ணுறாங்க, இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்கன்ட்டு கிடையாது. நிறைய கவர்மெண்ட்டும் பண்ணுது, நிறையா இடதுசாரி கொள்கை உள்ளவங்க அவங்களும் பண்ணுறாங்க, வலதுசாரி கொள்கை உள்ளவங்க அவங்களும் பண்ணுறாங்க. என்ன இடதுசாரி பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஆமாம், அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலலாம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே முட்டா கூதிங்க வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அந்த விஷயத்தில் தான். ஏன்னா ஒரு லெஃப்ட் விங் ஐடியாலஜி இருக்கட்டும், லெஃப்ட் விங் ஐடியாலஜியிலே வந்து ஒரு பிற்போக்குத்தன்மை அந்த மாதிரி விஷயங்கள் பேச ஒரு ஐடியாலஜினா அங்கேயும் வந்து ஒரு வயலன்ஸ் வந்து வெளிப்பட்டு அங்கேயும் வந்து ஒரு வயலன்ஸ் வந்து வெளிப்பட்டு இருந்திருக்குது. ரைட் விங் சொல்லவே தேவையில்லை. அது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கருத்துக்களை கொண்டு இருந்தாலும் அங்கே வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு விஷயத்தில் வந்து போராடுவாங்களான்னு கேட்டால் அது ஒரு அடிப்படையிலேருந்தே அது வந்து அப்படி போராடுற ஒரு இயக்கமே கிடையாது இந்த ரைட் விங். அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து போகணும், ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்காக மாதிரி போகணுன்ட்டு இல்லை. அவங்க நார்மலாக பண்ணுறதே வந்து ஒரு டொமஸ்டிக் வயலேஷன் இல்லைன்னா ஒரு டொமஸ்டிக் டெரரிசம் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சொன்னேன்ல முன்னாடி அந்த குரூப்பு அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த குரூப்ஸில் வந்து இந்த குறிப்பிட்ட மதம் அந்த மதம் மட்டும்தான் இல்லை அப்படின்ட்டுலாம் வந்து நமக்கு வந்து ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் மூலிமா தான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நமக்கு வந்து சேர்ந்த வந்து ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அறிவுக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்தான் வந்து சேர்ந்தது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு கொடுத்த அந்த ஒரு அரசியல், நம்மளை சுற்றி இருந்த அரசியல் வந்து என்ன நம்ம வந்து சொல்ல வந்துச்சோ அந்த விஷயங்களை தான் வந்து நம்ம கேட்டு நம்ம வளர்ந்துருப்போம். அந்த வரிசையில் நமக்கு வந்து கிடச்ச விஷயம் தான் முஸ்லீம்கள் மட்டும்தான் டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. உலகத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தான் டெரரிஸ்ட் இல்லைன்னா அப்புறம் மற்ற எந்தன்னா எல்லா மதத்துலேயும் இருக்குது. கிறிஸ்தவ மதத்துலேயும் டெரரிசம் இருக்குது, ஹிந்து மதம் சொல்லவே தேவையில்லை இருக்குது. ஆனால் அது வந்து வெளியில் வந்து இது பண்ணிக்கல அவ்வளோக்கா. உங்களுக்கு தெரியும் டெரரிஸ்ட்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன், அதில் என்னென்னலாம் வரும் என்னென்னலாம் இதாகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் புத்திசம்லேயும் இருக்குது, சீக்கிய மதத்துலேயுமே இருக்குது, இப்படி ஏகப்பட்ட எல்லா மதத்துலேயுமே இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். எல்லா மதத்துலையும் ஒரு பயங்கரவாத இயக்கம் வந்து இருந்து அழிஞ்சிருக்கும், இல்லைன்னா இப்போவும் கூட ப்ராக்டிஸிங்கில் வந்து இருக்கும். அப்படி இருக்கிறதுல நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அண்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்து ஒரு அமெரிக்கன் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்களோட லிஸ்ட்டை வந்து கொடுக்கணுன்னா நான் இப்போ கொடுக்குறேன், எனக்கு படித்து காட்டுறேன். இந்த
இவனுங்களோட லிஸ்ட்டு வந்து சொல்லணும்னா இவனுங்க வந்து எப்படின்னா மெஜாரிட்டி வந்து கிறிஸ்டின்ஸாக இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அதாவது போத் டொமஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இந்த ஒரு 2 குரூப் இருக்குது. ஆக்சுவலாக அது சொல்லணுன்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன். என்னென்னா டொமஸ்டிக் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இவனுங்களாம் வந்து எப்படின்னா இந்த உள்ளூர் ரவுடி வெளியூர் ரவுடி மாதிரி, அதாவது இந்த உள்ளூருக்குள்ளே கிறுக்கணுங்களாக இருப்பானுங்கள, ஊர் பொறுக்கிங்க, அந்த ஊர் பொறுக்கிங்க மாதிரி தான் இவனுக்கு வந்து இந்த உள்ளூர் டொமஸ்டிக் டெரரிஸ்ட் இவனுங்களாம். அதே வந்து இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் இவனுங்களை பற்றி சொல்லணும்னா இவனுக்கு வந்து இப்படி உள்ளூர் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இவனுக்கு வந்து இந்த டெரரிசம்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டானு. இவனுக்கு வந்து எப்படின்னா இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் போய் டெரரிசம் பண்ணுறது, அந்த நாட்டிலேருந்து ஏதாச்சும் கிட்னாப்பிங் ஹைஜாக்கு அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணி பேர் வாங்கிட்டு திரியிருக்குதானு இவனுங்க. அது ஊர் மகா ஃப்ராடுனா இது உலக மகா ஃப்ராடு. இது அந்த மாதிரியான ஆட்கள் தான் இவனுங்க. இப்போ இந்த லிஸ்ட்டு படிக்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா 66 அண்டு ஒமேகா 7 ஒரு குரூப் இருக்குது. அடுத்தது வந்து அனிமல் லிபரேஷன் ஃப்ரண்ட். இந்த குரூப்பில் தான் வந்து என்னென்னா இந்த வீகனிசம் பேசுகிற தாய்லியெல்லாம் வந்து இங்கே தான் இருப்பானுங்க மோஸ்ட்லி. ஏன்னா இவனுங்க வந்தால் வந்து இந்த அனிமல்ஸ்க்காக, இந்த அனிமல் ரைட்ஸ்க்காக வந்து போராடிட்டு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பே வந்து இவனுக்கு மட்டும்தான். இவனுக்கு ஒருத்தனுக்கு. அடுத்தது வந்து ஆர்மி ஆஃப் காடு, ஆரியன் நேஷன் ஒரு இது இருக்குது, ஆட்டம் வாஃபன் டிவிஷன் சொல்லிட்டு இன்னொரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, த கன்வெனன்ட் அண்ட் த ஸ்வாட் அண்ட் த ஆர்ம் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு டெரரிஸ்ட் குரூப் இருக்குது, எர்த் லிபரேஷன் ஃப்ரண்ட்னு ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்குது, ஜூவிஷ் டிஃபென்ஸ் லீக்னு ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்குது, கூ கிளக்ஸ் கிளான் அந்த இது இருக்குது. இந்த இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். இதை கேமில் கூட வரும். அந்த ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு பெருசாக ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு தலையில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கோன் மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரி, ஒரு தொப்பி மாஸ்க்கும் கலந்த மாதிரி ஒரு இது போட்டுட்டு அந்த இதில் வந்து 2 கண்ணுக்கு மட்டும் ஒரு ஓட்டை மாதிரி வச்சுருப்பானுங்க அந்த மாஸ்கில். நீ பார்த்துருப்பீங்க. சிலுவையை தூக்கிட்டு இந்த நிறைய படத்தில், ஹாலிவுட் படத்தில் கூட வரும். வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, பியூர் ஒயிட்டாக இருப்பானுங்க. பியூர் ஒயிட்டாக இருந்துட்டு நைட்டு மட்டும் அவனுங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா வந்து கூடி ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு நின்றுட்டு இருப்பானுங்க, இந்த க்ளூ கிளக்ஸ் கிளானு. அடுத்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன்னா இல்லையா, லெஃப்ட் விங் ஐடியாலஜிலேயும் வந்து லூஸ் குதியானுங்களாக இருக்கிறானுங்கன்னு. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதாவது மே 19 கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷனு, த ஆர்டரு, த ஃபீனியஸ் அண்ட் ப்ரீஸ்ட்ஹுட்னு சொல்லி இன்னொரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனு, சிம்பியானிஸ் அண்ட் லிபரேஷன் ஆர்மி அது. அடுத்தது வந்து யுனைடெட் ஃப்ரீடம் ஃப்ரண்ட்டு, வெதர்மேனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னென்னா, இன்னும் அதாவது எஃபிஐலே ரெக்கார்ட் ஆகாத இன்னும் நிறையா டொமஸ்டிக் டெரரிஸ்ட் குரூப்ஸ்லாம் வந்து இன்னுமே வந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்து நடமாடிட்டு தான் இருக்கிறானுங்க. இப்போது சொல்லணுன்னா இப்போது ரீசெண்ட் டேஸாக வந்து புதுசாக கல்ட்டு அவனுங்களே வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறானுங்கன்னு ஒரு இது வந்துருக்குது. எஃபிஐ கிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது. என்ன மாதிரியான இதில் வந்து என்ன மாதிரியான ஒரு இதுனா, இவனுங்களுக்குள்ளே வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி அவனுங்க வந்து இந்த மாதிரியான ஒரு மோட்டோவோட போகிறானுங்கன்னா, ஹோமோஃபோபிக்கா ஒரு இந்த இன்டர்ரேஷியலுக்கெலாம் வந்து அகெயின்ஸ்டாக, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒயிட் சூப்பர்மிஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்து இவங்களாம் வந்து மூவ் பண்ணிட்டாங்கன்னா. இதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டொமஸ்டிக் டெரரிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த லிஸ்ட்லேயும் கூட ரைட் விங் அண்ட் போத் லெஃப்ட் விங் இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. இவங்க இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், டொமஸ்டிக் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இவனுங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, ஊரில் வந்து சொல்கிற விஷயம் தான் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஆப்ரஹாம் லிங்கன் தூக்குற வரைக்கும் பெரிய டெரரிஸ்ட் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கானுங்க, பெரிய அசசினேஷன்லாம் பண்ணியிருக்கானுங்க. இப்போ நிறைய இடத்துல குண்டு வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே பண்ணியிருக்கானுங்க இவனுங்க. அதனால் இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டொமஸ்டிக் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதுபோக வேர்ல்டில் ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்குது, டர்க்கியில் இருக்குது, நிறையா
அரப் கண்ட்ரீஸில் இருக்குது, அண்டு சவுத்து வெஸ்ட்டுன்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்தோனேஷியாவில் இருக்குது. நீங்கள் நிறையா ஒரு கடல் சார்ந்த இந்த ஐலாண்டு அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி இடத்துல கூட டெரரிஸ்டில் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் டெரரிசம் அது வந்து இந்த பைரட்ஸ், கடல் கொள்ளையர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவனுங்க கூட இருக்கிறானுங்க. அவனுங்கள வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டெரரிசம் தான். அதாவது போயிட்டு வர ஷிப்ஸில் எல்லாம் போய் மக்களை வந்து கொல்றதா இருக்கட்டும், கொல்ற வரைக்கும் பண்ணுவாங்க அங்கே இருக்க டெரரிஸ்ட். நீங்கள் ஆஃப்ரிக்கா, அந்த சொமாலியா அந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற பைரட்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மக்களை வந்து துன்புறுத்தி அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்கள், இந்த கூட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆட்டையை போட்டு போகிறது. சில நேரத்தில் நிறைய பேர்த்த வந்து பிணை கைதியாக வந்து உள்ளார வச்சுக்கிட்டு காசு கூட கேட்பாங்க கவர்மெண்ட்கிட்ட, மற்ற நாட்டு கவர்மெண்ட்கிட்ட. இந்த மாதிரியான சீரியஸான விஷயங்கள் கூட நடக்குது. அந்த அனதர் திங் இஸ் அந்த நெட்வொர்க். இவங்கள்லாம் வந்து என்ன மாதிரியான ஒர்க் இருக்குனுங்க, எந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனில் இன்னொரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட லிங்க்கில் இருப்பானுங்க. ஆமாம், ஆனால் இன்னும் பாதி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து லிங்க்கில் இருக்க மாட்டானுங்க. இவனுங்க வந்து ஏன் வந்து ஒரு நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து லிங்க்கில் இருக்கிறானுங்கன்னா, எல்லா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கும் எல்லா மாதிரி இருக்காது சுச்சுவேஷன்ஸ். எப்படின்னா ஒரு ரிசோர்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், வெப்பன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதாகாது அவங்களுக்கெல்லாம். அதனால் வந்து இவங்கள வச்சு யூஸ் பண்ணி இப்படி ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணி அந்த நெட்வொர்க்கில் வந்து அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கொடுக்குறவங்க அவங்கள யாரோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு வந்து இந்த நெட்வொர்க்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லணுன்னா அரப் கண்ட்ரீஸில் இருக்கிற, அதாவது அந்த முஸ்லீம் பேஸ்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கனெக்டடாக இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கனெக்டடாக இருக்க மாட்டாங்க. எப்படின்னா ஷியா முஸ்லீம் அண்டு சுன்னி முஸ்லீம் சொல்லி 2 பேர் இருப்பாங்க, 2 பிரிவு இருக்கும் முஸ்லீம் வேர்ல்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா. அதில் இருக்கிற இவங்க 2 டிவிஷன்ஸும் வந்து ஒன்று சேருவாங்களான்னு கேட்டால் அது வந்து சேரவே மாட்டானுங்க. இவங்க 2 பேர் வந்து புரிஞ்சாதான் இருப்பானுங்க. அதில் வந்து இந்த ஷியா முஸ்லீம் இருக்கிற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவனுங்க கூட வந்து ஜாயிண்ட் அடிச்சுப்பானுங்க. சுன்னி முஸ்லீம் அவங்க இருக்கிறவங்களாம் அவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட வந்து ஜாயிண்ட் வச்சுப்பாங்க. இப்படி வச்சு தான் அவங்களுக்குள்ள ரிசோர்ஸஸ் மாற்றுறதா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு ஒரு ஆளுங்க. இப்போ இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆள் கம்மி இருக்குன்னா அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து கூட ஆட்கள் வந்து இங்கே வந்து இறக்குவாங்க. இப்படியான ஒரு நெட்வொர்க்கிங் வந்து இவங்களுக்குள்ளே வந்து இருக்குது. அது போகவும் ஆட்களுக்கு வந்து எப்படி இருக்கான்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போது இது வேணால் அடுத்த விஷயம் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா ஃபண்டிங். இவங்களுக்கான இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். எப்படி இவ்வளோ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து எப்படி வந்து கன்ஸ், ஆமோஸ், வெஸ்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எப்படி கிடைக்குது, இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து உணவு வருது, எங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் கிடைக்குது. ஏன்னா ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுங்கிறது எப்படியும் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க மேலே. இருந்தாலும் இவங்களுக்கு எங்கேருந்து தான் இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து இப்படி வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா டெரரிஸ்ட்டுங்கிறானுங்க, இவ்வளோ கன் இருக்குது, சாப்பாடு சாப்பிட்றானுங்க, எங்கேருந்து தான் வருதுன்னு ஒரு டவுட்டு வந்து எல்லாத்துக்கும் மைண்ட்லேயும் வந்து ஒரு ஏர்ஜை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். மண்டையில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இவங்களுக்கு வந்து யார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து கொடுத்துட்டுருக்குறாங்கன்னு பார்த்தா, பெரிய மற்ற நாட்டில் இந்த டெரரிஸ்ட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் இல்லாத ஒரு க்ளீனாக இருக்கிற ஒரு பியூர் டெவலப்பிங் ஒரு நல்ல ஒரு டெவலப்டு கண்ட்ரி, இந்த மாதிரி கண்ட்ரிஸில் இருக்கிற பெருமுதலாளிகள், அதாவது பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களில் ஒரு சில பேர் வந்து என்ன மாதிரியான ஒரு மோட்டோவில் இவங்களை வந்து அணுகுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து
நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணால் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும், என்ன ஒரு மணி சப்போர்ட் எந்த மாதிரியான விஷயங்கள் வேணால் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதாவது இவங்க வந்து ஒரு ஆதாயத்தை, இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது, அந்த விஷயத்துக்காக வந்து இவங்கள வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை அங்கே எஸ்டாப்ளிஷ், உங்கள் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அந்த கவர்மெண்ட்டை வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே எங்களுக்கு அந்த நாட்டில் இருக்கிற கொஞ்சம் சில ரிசோர்ஸஸ்லாம் வந்து எங்களுக்கு தேவை, எங்கள் கம்பெனிக்கு தேவை, அப்போ மட்டும் எங்களை மட்டும் விடுங்க, எங்களை ஃபஸ்ட்டு வந்து உள்ளர விடுங்க, எங்களுக்கு தேவையான கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு அங்கே அந்த லேண்டில் என்ன ஒரு ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணலாம், என்ன ஒரு விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கலான்றத ஒரு விஷயத்தை இவனே வந்து சர்ச் பண்ணி அவங்கக்கிட்ட வச்சு முதல்ல அணுகுவான். இப்படி இவங்களில் ஒரு சில பேர் வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லாம் இருக்குது இல்லையா, அவங்க மூலியமாகவும் இவங்களுக்கெலாம் வந்து காசு வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில டிக்கெட்டுங்களாம் இருக்குது, அதாவது முட்டாக்குதி டிக்கெட்டுங்களாம் இருக்குதுங்க. இப்போ வந்து கொஞ்சம் அறிவு புண்டையாக யோசித்த டிக்கெட்டுங்களாம் பார்த்தோம். இப்போ ஒரு முட்டாக்குதி டிக்கெட்டுங்களாம் யாருன்னா, இவனுங்க எப்படின்னா அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனில் நிறைய வெரைட்டி இருக்குது. இன்னும் நிறைய பேர்லாம் வந்து டெரரிஸ்ட்டே கிடையாது, அவங்கள பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூப்பிடப்படுறவங்க அவங்களுக்கு வந்து இவன் இந்த முட்டாக்கூதி ஆகிறவன் வந்து எப்படி வந்து ஃபண்டிங் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இஸ்லாமியம் வந்து இப்போ வந்து ஒரு இஸ்லாமிக்காக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஒரு பௌத்த மதமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மதத்தில் இருக்கிறவங்க, அது இந்து மதமாகட்டும், இவங்களில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்க வந்து டெரரிசம் பண்ணுறாங்க. அப்படி டெரரிசம் பண்ணும்போது இந்த மாதிரி முட்டாக்குதிங்க, அதாவது இந்த ரிலீஜியஸாக ரொம்ப இதாக இருப்பானுங்களே, ரொம்ப தீஸ்டாக இருப்பானுங்களே, அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்டில் இருப்பானுங்க. அதாவது இந்த ஏத்திஸ்டியெல்லாம் பார்த்தாலே போட்டு தரணுயா, இந்த திராவிட கைக்கூலிகள்லாம் பார்த்தா கொன்று போட்டணுயா அப்படின்னு சொல்லி இந்த சங்கிங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்லையே, இந்த சங்கி பயல்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவானுங்க, இந்தாங்க ஐயா நாங்கள் காசு போடுறோம், நீங்கள் வந்து நம்ம கடவுளுக்கான அந்த உலகத்தை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இவனுங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ்க்காக வந்து இந்த ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, இப்போது ஒரு நாட்டுக்கு வந்து எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ரிசோர்ஸஸாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டு, இந்த மாதிரி கன்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். இவனுங்களாம் யார்கிட்ட போய் கேட்கலான்ட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இது பண்ணுறேம்பாங்க. ஏன்னா ஒரு இப்படி டம்மியாக இருக்கிறானுங்களே ப்ரோ இவனுங்க, அப்புறம் மற்ற கண்ட்ரீஸ்லாம் நினச்சாவே இவனுங்களை அழிச்சிருக்கலாம் போனால் அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. டெரரிஸ்ட்டு மட்டும்தான் அங்கே இருக்கிறானான்னு கேட்டால் கிடையாது, அங்கே வந்து ஏகப்பட்ட சிவிலியன்ஸ் வேறு இருக்கிறாங்க. அதுபோக இவனுங்களுக்கு வந்து சும்மா இதெல்லாம் வந்து கிடையாது, அப்படியே அப்படியே சப்பையாக கிடப்பானுங்க அப்படின்லாம் கிடையாது. இங்கே இருந்தும் அங்கே நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ரேஷன்ஸ் போன சோல்ஜர்ஸ் அவங்களெல்லாம் நிறைய பேர்த்த வந்து கைதியாக பிடிச்சி வச்சுருப்பான். கைதியாக பிடிச்சி அங்கேயே சாப்பாடு போட்டு வாழ வச்சுட்டு இருப்பான். அவங்களெல்லாம் வச்சுட்டு ஏதோ ஒரு இதில் வந்து இது பண்ணிகிட்டே தான் இருப்பான். இன்கேஸ் இவங்க கிளம்பி போகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள கொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்திடுவாங்களோன்னு பயந்துட்டு எந்த ஒரு இது பண்ண முடியாமல் இருப்பாங்க. இல்லைன்னா இந்த பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்ற முறை மாதிரி இந்த மாதிரி எங்கள் சோல்ஜர்ஸ்லாம் கொடுத்துருங்க, அதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லும் போது இந்த மாதிரி இந்த கன்ஸு, இந்த மணி, இந்த மாதிரிலாம் கூட இவனுக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து நிறையா பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறையவும் நடந்திருக்குது, வாங்கியிருக்கானுங்க. இப்போது நான் அந்த சொன்னேன் இல்லையா, இந்த சங்கி பயல்கள்லாம் வந்து இப்படி கூட வந்து ஃபினான்ஷியல் பண்ணிகிட்டு இருக்கிறானுன்னு. அண்டு இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல அந்த கார்ப்பரேட்ஸ், இவனுங்களாம் வந்து இவங்கக்கிட்ட வந்து எப்படி இது பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் வந்து த சேம் சிமிலர் டெக்னிக் தான் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிறுக்கன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான். யாருக்காச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் யாருன்னு. எனி கெஸ் உங்கள் மைண்டில் இப்படி யார் பண்ணிட்டு இருப்பான்னு ஒரு ஆள் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஞாபகம் வந்துருப்பான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம முட்டாக்குதி என்ன சீமான் தான். ஆமாம், நம்ம சீமான் தான். நம்ம சீமானும் வந்து த சேம் லெவல், அந்த கார்ப்பரேட்ஸ் அந்த டெரரிஸ்ட் அவங்க 2 பேர்த்துக்கு வந்து எப்படி இது பண்ணுறாங்களோ அதே டெக்னிக் தான் வந்து இங்கே என்ன டெரரிஸ்ட் இல்லாமல் இங்கே ஒரு கிறுக்கு கூதியாகலாம். அந்த கார்ப்பரேட்ஸும் இந்த கிறுக்கு கூதியான சேர்ந்து இங்கே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. எப்படின்னா
இந்த ஜாம்பி கொரியான் எபிசோடில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இங்கே சொல்கிறேன். என்னென்னா அங்கே இருக்கிற இப்போது இந்த ஈழத்துலேருந்து போனவங்க அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து டொனேஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் எங்களுக்கு வந்து காசு கொடுத்து எங்கள் கட்சியை வந்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க, ஃபாரின் டொனேஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவார் சீமானு. ஃபாரின் டொனேஷன்ஸ்னால் அவங்க பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி, அதாவது இந்த போர்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து அந்த வெளிநாடுங்களுக்கு சொகுசு வாழ்க்கைக்காக ஓடிப்போன கிறுக்கணுங்களாம் இருப்பானுங்க இல்லையா, இந்த ஈழ சங்கீஸ், அவனுங்க வந்து அங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்ச நாளில் வளர்ந்து அங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ் எல்லாம் சீமான் மூலிமா, அதாவது சீமானை வந்து வளர்த்துறாங்க. சீமானை வந்து ஏன் வளர்த்துறாங்க அப்படின்னா, சீமானை வந்து ஒரு பொலிட்டிஷியன் மட்டும், சீமான் வந்து முன்னாடி வந்து அதுக்காக வந்து ஒரு ஃபண்டிங் பண்ணதாக இருந்தாலுமே லேட்டராக அந்த பிளான் வந்து எப்படி மாறுச்சுன்னா, சீமானுக்கு வந்து நம்ம ஃபண்ட் பண்ணுவோம், சீமானை வந்து ஒரு பெரிய ஒரு பவரை வந்து மாற்றுவோம். சீமானை ஒரு பவராக மாற்றினா ஒரு நாள் சீமான் வந்து ஆட்சி பிடிக்கும்போது, இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக சீமான் வந்து ஆட்சி பிடிக்கிறான்னா அவனை வச்சு, அந்த டெரரிஸ்ட்டு இதை சொன்னேன்ல, அதே மாதிரி அந்த டெரரிஸ்ட் இருக்கிறதுக்கிட்ட சீமானை போட்டு அதே மாதிரி பாருங்கள், அந்த இடத்துல சீமானை வச்சு சீமானை இது பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஏதாவது இலங்கை தமிழ் சொந்தங்கள் இங்கே வந்திருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார இறக்கி விட்டு இங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் வந்து எப்படி லவுட்டிட்டு போகலாங்கிறது பார்க்குறதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சீமானை வந்து வளர்த்தி விட்டுருக்குறாங்க. சீமான் வந்து தமிழ் தேசியம் அப்படி இப்படி 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 மண்ணால் ஆளக்கூடாது, மணல் தாது மணலை இது அது என்னது இந்த மணல் தாது மணல்களை வந்து அள்ளக்கூடாது, என் இயற்கை வளங்களை வந்து எனது தாயை வந்து சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இப்படின்லாம் வந்து டைலாகாக விட்டுட்டுருக்கிறான். ஆனால் அவன் உண்மையாலுமே அவன் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது மட்டும் இப்படியும் வரமாட்டான், அது வேறு விஷயம், வரமாட்டான். இருந்தாலும் அவன் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இதுதான். அவன் வந்தாலே டைரெக்டாக கார்ப்பரேட்ஸ் உள்ள வருவான். கார்ப்பரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள வர மாட்டானுங்க. இனிய தமிழ் பிள்ளைகளே, எளிய தமிழ் பிள்ளைகளேன்னு சொல்லிட்டு எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி தான் உள்ளே வருவாங்க. அதே தான் இந்த சேம் டெக்னிக், அந்த டெரரிஸ்ட்டு சொன்ன டெக்னிக் மாதிரி தான் இதே தான் வந்து சீமானோட டாக்டிக்ஸும் வந்து இதே மாதிரி தான். அண்டு மோரோவர் மோஸ்ட்லி அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டொமஸ்டிக் டெரரிஸ்ட், நான் முன்னாடி சொன்னேன், இந்த டொமஸ்டிக் டெரரிஸ்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட், இந்த டொமஸ்டிக் டெரரிஸ்ட்டும் வந்து இவங்கெல்லாம் இந்த டொமஸ்டிக் டெரரிஸ்ட்டும் யாருன்னு பார்த்தா இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டோடைய என்ன சொல்கிறது ஒரு பிரான்ச், இல்லைன்னா ஹோம்னு கூட சொல்லலாம். சில பேர் ஹோமாக இருப்பாங்க, சில பேர் வந்து பிரான்ச்சஸாக இருப்பாங்க. இவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவங்களும் வந்து ஆக்சுவலாக இவங்க மெம்பர்ஸாக இருப்பாங்க. மெம்பர்ஸாக இருந்தும் இவங்க வந்து ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி இவங்களுக்காக, இந்த ஆர்கனைசேஷனுக்காக டிவோட்டடாக இருப்பாங்க. இந்த ஆர்கனைசேஷனுக்காகவே வந்து ஒரு அடியாளாகவும் ஒரு சோல்ஜராகவும் வந்து இவங்க வெளி உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியாது யார் என்னங்கிறது. இவன் சம்பாதிக்கிறது, இவன் கம்பெனி இது பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் இதில் போயிட்டே இருக்கும். ஏன்னா முன்னாடி இந்த காலகட்டத்தில் கூட பரவாயில்ல, எப்படி ஒரு விஷயத்தில் வந்து சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அப்படி கிடையாது. டெக்னாலஜிஸ்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. சொல்ல போனோன்னா இன்றைக்கி நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து டிஜிட்டல் கரன்சிக்கு வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து மாற்றிட்டாங்க. இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டால் நிறைய நல்ல கவர்மெண்ட், நிறைய கெட்ட கவர்மெண்ட்டால் பேன் பண்ண நிறைய இயக்கங்கள் கூட வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் கூட வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில் டெரரிஸ்ட்டும் வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனும் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ நவடேஸ்லாம் வந்து இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் மாறிட்டாங்க. பிட்காயின்ஸு இந்த மாதிரி விஷயத்துலாம் கூட மாறிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தாங்கட்டி இன்னும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஹேக்கர்ஸ் இவங்களை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ இவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து அவனுங்களும் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அவனுங்களும் வந்து அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சு, அவனுங்களும் வந்து மாற ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்களுக்கு தே ஆல்சோ யூஸிங் த ஹேக்கர்ஸ். அதனால் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து வசதியாக போச்சு. இன்னொரு விஷயம் வந்து இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ்லாம் பண்ணுறது, அந்த மூலியமாகவும் காசு சம்பாதிக்கிறாங்க. சைபர் அட்டாக்ஸ். அப்புறம் வந்து இன்னொரு வழி என்னென்னா,
இன்டர்நேஷ்னல் டெரரிசம்னு சொன்னோம் இல்லையா, அந்த டொமஸ்டிக் டெரரிஸ்ட் வந்து இப்படியெல்லாம் வாங்குறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக இன்டர்நேஷ்னலாக போய் ஒரு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறபோது என்ன மாதிரியான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நம்ம வந்து இந்த தடவை வந்து கையெடுக்கலாம் அப்படிங்கும்போது ஹைஜாக் நிறைய ஹைஜாக் படம் பார்த்துருப்பீங்க. ஹைஜாக் படம்னு வந்தாலே ஒரு பெரிய இடமோ ஒரு பெரிய மக்கள் தொகை உள்ள ஆட்களையோ இல்லை சமுதாயத்திலேயே அரசியல் பலம் கொண்ட யாராச்சும் ஒருத்தங்களை பிடிச்சி வச்சுருக்க இடத்துல இருக்கிற அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு பேரம் பேசுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காசு வேணும், இல்லை இந்த மாதிரியான பொருள் வேணும், இல்லை இந்த மாதிரியான உங்கள் நாட்டில் இருக்கிற அதாவது இந்த பீஸ்ட் படமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் வரா மாதிரியே தான் காசு வேணும்னு கேட்போம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த காசு தான் வேணும்னு கேட்பானுங்க. நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியும் இல்லைன்னா யாராச்சும் அந்த கிரிமினல்ஸை டீடைன் பண்ணி அவங்க வேறு நாட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நாட்டில் வச்சுருக்கும்போது அந்த கிரிமினல்ஸை வந்து இது பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அது வந்து ஒரு ராங்கான வேவ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நாட்டில் வந்து ஒருத்தன் தப்பு பண்ணியிருப்பான், ஆனால் அவன் வந்து வேற ஒரு நாட்டு கிரிமினலாக இருப்பான், வேற ஒரு நாட்டு ஒரு டெரரிஸ்ட் இருப்பான். அந்த நாட்டு டெரரிஸ்ட்டை வந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த நாட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்காட்டி என்ன ஆகும்னா, அவன் வந்து இங்கே திரும்பி அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து இங்கே வந்து திரும்பி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணும்போது இப்படி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கும். இது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஒரு டெரரிஸ்ட்டு விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதில் நிறையா டிவர்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வரும். அதுலேயும் நிறைய கொடுமையான விஷயங்கள்லாம் கூட இருக்குது டெரரிசமில் பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வச்சு அவங்க தேவையான பொருட்களை வந்து இப்படியும் கூட வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து இப்படி கூட வாங்கிப்பாங்க. அண்டு அந்த அனதர் திங் இஸ், இப்போது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் அந்த மணி வந்து இது பண்ணுறது அப்படின்ற விஷயம் வந்து என்ன ஒரு விஷயம்னா ட்ரக்ஸ். ஆமாம், இந்த ட்ரக்ஸு வந்து இது பண்ணுறது வந்து இவங்களே வந்து ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர், இவங்களே வந்து அந்த ட்ரக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. எப்படி விக்ரம் படத்தில் சந்தானம் வந்து ரோலெக்ஸ்க்கு வந்து எப்படி ட்ரக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்கன்னா அதே மாதிரியான டெக்னிக்கில் வந்து இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வேர்ல்டில் இருக்கிற நிறையா கண்ட்ரிஸு இந்த ட்ரக்ஸை வந்து இது பண்ணிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ், அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு எல்லா இடத்துக்கும் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கிறோம் அங்கே இருக்கிற வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி இவங்க வந்து செஞ்சு வித்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க. நாட் ஒன்லி ட்ரக்ஸ், வெப்பன்ஸும் கூட. இப்போ சமயமாக ஒரு 10 வருஷமாக இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணால், ஸ்டார்டிங்கில் ஒரு பழைய அந்த ரொம்ப பின்னாடி வந்து அது வந்து ரொம்ப ரேராக என்ன ஒரு விஷயம்னா, இந்த கன் மேனுஃபேக்சரிங் வந்து இவங்க வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கம்மி சொல்லப்போனால் 1-2 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த நான் சொல்ல போகிற ஒரு சில தப்புகளெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாங்காட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பெரிய லெவல் சம்பவம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸு கன்னை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இன்னும் நிறைய எப்படி இவங்க வந்து ஒரு கன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதுபோக பக்கத்தில் வந்து இன்னொரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு இவங்களாம் வந்து இவங்களோட கன்ஸ் எல்லாம் வந்து சோல்வ் பண்ணுவாங்க. அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் காசு கொடுத்து வாங்கிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இவங்கெல்லாம் வந்து எங்கே வந்துட்டானுங்கன்னா, அது என்னது டார்க் வெப். ஆமாம், டார்க் வெப்லேயும் வந்து இவனுங்களாம் வந்து கைவரிசை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் டார்க் வெப்பில் எந்த ஒரு வெப்பனை இது பண்ணாலும் சரி, டார்க் வெப்லேயும் வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு சில விஷயத்துலலாம் வந்து இந்த பிட்காயின் ட்ரான்சாக்ஷன் மூலயமாவும் நீங்கள் வந்து வெப்பன் வாங்கிக்கலாம். அது யார்கிட்ட இந்த வெப்பன்லேருந்துலாம் வருதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஆட்கள். இன்னும் சொல்ல போனோன்னா, இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து எந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து வெப்பன் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறானுங்கன்னா, இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன படம், அந்த மணினா கூட ஒரு படம் எடுத்தாரே, இந்த சிம்பு, அரவிந்த் சாமி, அருண் விஜயால் ஒரு படத்தில் இருப்பானுங்களே,
செக்கச்சவந்த வானம் அதே தான். அந்த படத்தில் சிம்பு கூட வந்து அந்த வெப்பன்ஸு ஆர்ம்ஸ் டீலிங்கில் தான் வந்து இருப்பான். அந்த ஆர்ம்ஸ் டீலிங்கில் அவனுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு வெப்பன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேருந்து கிளம்புதுன்னா, சில கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து திருட்டுத்தனமாக அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்தே திருட்டுத்தனமாக எடுத்து வெளியில் விற்கிற ஆட்களும் இருப்பாங்க. அதுபோக இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு இல்லையா, இவங்கள மூலிமா வந்து வெப்பன்ஸ் வாங்கி யார் யாருக்கெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பல்காக விற்றுட்டுக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த சிம்பு மாதிரி இருக்கிற வெப்பன்ஸ் டீலர்ஸ் அந்த கேரக்டர் மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் வந்து இவங்க இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் செஞ்சு இங்கே வந்து என்னென்னா வெப்பன்ஸ்க்கே வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு பார்த்தீங்களா எப்படின்னு. இங்கே வந்து புதுசாக வெப்பன் கண்டுபிடிக்கிறது, நியூக்ளியர் வெப்பன்ஸில் எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு ஸ்டடீஸ்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து எப்படி எடுத்தாங்கன்னா தான் FBI வந்து எடுத்த இதெல்லாம் ரிப்போர்ட் இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் வந்து அங்கே வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி எந்த மாதிரி புதுசாக என்னென்ன மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் செய்யணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி மெஜாரிட்டியாக இருக்கிற கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது இது. ஏன்னா இவனுக்கு வந்து இப்படி ஒரு ட்ராக் எடுத்து இப்படி போயிட்டு இருக்கிறானுங்களே, இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்லி இப்போ இவனுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மண்டை குடசலாக வந்து இருந்துட்டு இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து இன்றைக்கி குளோபல் லெவலில் பெரிய மார்க்கெட் அது. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொந்த இது வந்து இன்னொன்று ரொம்ப கேவலமான ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கிறது. அதுவும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, ஹியூமன்ஸ் வந்து இதுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸில் ஹியூமன்ஸை இதுக்காகவே கல்டிவேட் பண்ணுறானுங்க. சொல்ல போனோன்னா எப்படி நம்ம இந்தியாவில் வந்து மோடி வந்து ஹியூமன்ஸ் வந்து ஓட்டுக்கு வந்து கல்டிவேட் பண்ணுறோன்னா, அதே மாதிரி வந்து இங்கே இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்த்தியாக ஒரு ஹியூமனை வந்து இது பண்ணி அங்கே அவங்கள வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து இவங்கள வந்து என்ன தான் ஒரு ரிசோர்ஸஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள கல்டிவேட் பண்ணி அவங்களோட கொடூரமாக என்னென்னா அவங்கள வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ண வைக்கிறது. அதாவது இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு செக்ஸ் ஒர்க்கர்ஸை வந்து அனுப்பிச்சி விட்றது, இல்லைன்னா அவங்களோட ஆர்கன்ஸ் வந்து இங்கேருந்து ட்ரேட் பண்ணுறது, அவங்க ஆர்கன்ஸ் விற்கிறது, இந்த மாதிரி பல்காக ஹியூஜ் அமௌண்ட்டாக நிறைய கெட்ட விஷயங்களெல்லாம் வந்து கொடூரத்தின் உச்சம். இதெல்லாம் இன்னும் சொல்ல போனோன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கின் ட்ரேடிங்கு இன்னும் சொல்ல போனோன்னா இந்த ஹியூமன் ஸ்கின்னு வந்து இப்போது அது யாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஹியூமன் ஸ்கின்னு கூட ட்ரீட் பண்ணிட்டுப்பாங்க. அதுவும் வந்து இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரேசஸோட ஸ்கின்னெல்லாம் இருக்குது. அந்த ஸ்கின்னை வச்சு நிறையா இந்த மாதிரி பொருட்களெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு சில ஸ்கின்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ரேட் இருக்கும். அந்த நாட்டில் இருக்கிற ஆட்களெல்லாம் வந்து இது பண்ணி இவங்களோட இதில் வச்சு அவங்கள வந்து இது பண்ணி வளர்த்தி அவங்கள வந்து இது பண்ணிக்கிறது, அவங்கள யூஸ் பண்ணி அவங்கள கொண்டு அவங்களோட அந்த ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ரேட்டுக்கு. இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களும் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்குது மோஸ்ட்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட்லி வந்து இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து அவங்களுக்கான இந்த ஒரு சூசைட் பாம்பர்ஸ், ஸ்லீப்பர் செல்ஸ் அந்த மாதிரி ஆட்களில் வச்சுருப்பாங்க. அவங்களத்தான் மோஸ்ட்லி வந்து நிறைய டைம் வந்து இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ்க்கு சூசைட் மிஷன்ஸ்க்கு ஒருத்தனை அந்த மிஷனுக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா அந்த மிஷனில் அவனுக்கு வந்து ரிட்டர்னிங்க்கு ஒரு பாத்தே இருக்காது, திரும்பினா சாவு, அவ்வளோதான். இது ஒரு வழி பாதை. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் அவங்கள வந்து இந்த மாதிரி அவங்க நாட்டு அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு சம்மந்தப்பட்ட ஆட்களாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து இந்த உலகமே எனக்கு பிடிக்கல, இந்த நாட்டில் நான் இருக்கேன், இந்த நாட்டோட கவர்மெண்ட் எனக்கு பிடிக்கல, அந்த நாட்டில் இருக்கிற அந்த நாட்டோட கவர்மெண்ட் எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து இப்படி ஒரு தாட் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு இப்படி உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க, இவங்க கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்கள யூஸ் பண்ணி கொள்வது, அவங்கள யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்களை இப்போது நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து இது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களே இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனே எந்த மாதிரியான ஒரு இதை வந்து அவங்களுக்குள்ளே வந்து நிறுவிட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா
ஒரு மன்னர் பரம்பரை மாதிரி வந்து அவங்க வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு மன்னர் பரம்பரைனா இன்னொரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து இன்னொரு மன்னர் பரம்பரை. அந்த மாதிரியாக தான் வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கீழே யாரெல்லாம் இந்த ஸ்லீப்பர்ஸில் இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து கொத்தடிமை மாதிரி. அவனுக்கெல்லாம் வந்து இவங்களோட அடிமைங்கிறது வந்து தெரியவே தெரியாது. இவனுங்களாம் இந்த ஒரு சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சூசைட் பாம்புக்கெலாம் வந்து அவங்க ஆளுகளே வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அவனுங்களாம் ரொம்ப தீவிரமாக இருப்பானுங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து இப்படியெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம ஆளுங்களெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. நமக்குன்னு ஒரு இழிச்சவன் எவனாச்சும் வேறு நாட்டில் சுற்றிட்டு இருப்பான். அந்த கிரிக்கெட்டில் வந்து அனுப்பிச்சிடுவான் பிடிச்சி. அவனுங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிடுவான்னு சொல்லி அவனுங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிட்ருவானுங்க. இவன் நம்ம நினச்சிட்டு இருப்பான் நம்ம வந்து ஏதோ அவங்களுக்காக தான் வந்து நம்ம போய் சேவை செஞ்சுருக்கோம். ஆனால் அது தெரியாது. அவனை மண்டை கழுவி விட்டு இவன் வந்து அனுப்பிச்சி விட்ருப்பான். அது ஒரு விஷயம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் இன்னொரு திங். அது என்ன ஒரு விஷயம்னா, எதுதான் இப்போ உண்மையான டெரரிசம்? எதுதான் உண்மையான ஒரு டெரரிசம்னுங்கிறது ஒரு சில பேர்த்தோட ஒரு கேள்வியாக இருக்கும். இதெல்லாம் தான் டெரரிசம்குள்ளே வருமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு இல்லையா? அந்த விஷயத்தில் வந்து என்ன விஷயங்கள்லாம் உள்ளே வரும்னா, அதாவது ஒரு சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு மோட்டோவோடு இயங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெஜாரிட்டி ஆஃப் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிற்போக்குத்தனமான விஷயங்களுக்கு தான் வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் இந்த உலகத்தில். என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு சமுதாயம்னு எடுத்துக்கோமே. இப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பேரால் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து இயங்கிட்டு இருக்குது. அது முக்கால்வாசி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது. அது ஒரு விஷயம். அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு மோட்டோ இருக்குன்னா, நம்மளுடைய மத நம்பிக்கையின்படி இந்த நம்பிக்கையின் பேரால் ஒரு உலகத்தை வந்து உருவாக்குவோம், அதுக்காக வந்து போராடிட்டு போனாங்க. அது ஒன்று. இந்த மதத்துக்கு எதிர்த்து எவனாச்சும் பேசுவான் இல்லையா, அப்போ பேசும்போதும் வந்து இவனுக்கு வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணி அதை வந்து தங்களை வந்து காட்டிப்பாங்க. பேசுனா வகுந்துருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு இன்டைரக்டாக ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுட்டு போவானுங்க அவனுக்கு அட்டாக் மூலிமா. இப்படி ஒரு கூட்டம் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து இவங்க 2 பேரும் போராடிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் வருது. அதாவது இவங்களை பார்த்து இன்னொரு ஆர்கனைசேஷன் ஒரு சின்ன கல்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த கல்ட்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் ஆகி இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி போராட்டிக்க பார்த்தா எங்களுக்கே வந்து இதாக இருக்குது, அதனால் நாங்களும் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்களோட ஐடியாலஜிக்கல் அந்த விஷயங்கள் கூட சேர்த்து இவங்க ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபார்மாக வந்து இவனுக்கு ஒன்று வச்சுட்டு வந்திருப்பானுங்க. அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சேர்த்து இவங்க 2 பேர் சேர்ந்து ஊருக்குள்ளே வந்து கலவரம் பண்ணிட்டு திரிவானுங்க. அதாவது இப்படியும் ஒன்று இருக்குது. அண்டு இன்னொரு திங் வந்து என்னென்னா, எஸ்டாப்ளிஷ்டு டெரரிசம்னு சொல்லி இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் என்ன, ஸ்டேட் டெரரிசம்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டே வந்து டெரரிசம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த கவர்மெண்ட்டே வந்து டெரரிசம் பண்ணும். எப்படின்னா, சொந்த மக்கள் மேலே வந்து தன்னுடைய கவர்மெண்ட் ஃபோர்ஸஸில் இருக்கும் இல்லையா, மிலிட்ரி, ஆர்மி, வெப்பன்ஸு, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து சரியில்லை, மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட்டே மக்களுக்கு எதிராக வந்து அது வந்து இது பண்ணி விட்டுரும். அதாவது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியல் ஆளுமை அந்த கிறுக்கு கூதியாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த எடப்பாடி பழனிசாமி, அவன் வந்து எப்படி தூத்துக்குடியில் வந்து கன் எடுத்து சுட்டான் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு ஸ்டேட் டெரரிசம். இட்ஸ் கிளாசிக் எக்ஸாம்பிள். அது எப்படி பார்க்குறவங்க நேரத்தை வாயிலே சுட்டானோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்டு டெரரிசம்குள்ளே வர்றது. அதாவது எப்படின்னா, அந்த கவர்மெண்ட்டோடைய சிட்டிசன், அதாவது யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ, யாரெல்லாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கூறி வச்சு வாயிலே சுடுறது தான் வந்து இந்த ஒரு டெரரிசம் வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்டு டெரரிசம்ங்கிறது வந்து ஒன்று வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் வந்து டெரரிசம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு மக்கள் வந்து போராடிட்டு இருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு அடிப்படை உரிமைக்காகவும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காகவும் வந்து இந்த சமுதாயத்தில் தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்குது. அந்த விஷயத்துக்காக வந்து போராடக்கூடிய மக்களெல்லாம் வந்து எப்படின்னா, இவங்களெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வி கேட்குறது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய விஷயங்களெல்லாம் பண்ணுறது. அதாவது கவர்மெண்ட் வந்து அவங்கள மட்டும் ஒரு இடத்துல வந்து ஹார்ஷாக வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு இதாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பஸ்ட் அவுட் மூமெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டே அடிக்க மாட்டாங்க, பட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிற நிறைய பேர், அதாவது அவங்கள வச்சு இவங்கள கொடுமை பண்ணியிருப்பாங்களே அந்த கவர்மெண்ட் சர்வன்ஸில் வச்சு, இவங்கள வந்து யாருன்னா இந்த டெரரிசம் பண்ணுறவங்களா இருக்கிறாங்களே, இவங்க இந்த ரெவல்யூஷன் டெரரிசம் பண்ணுறாங்களா, அவங்களாம் வந்து அவங்கள அடித்து கவர்மெண்ட்டவே வந்து கதி கலங்க வச்சுருவாங்க. இப்படியும் வந்து இவங்க வந்து உண்மையிலுமே ஒரு டெரரிஸ்ட்டுன்னு கேட்டால், என்ன கேட்டால் இவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இவங்க வந்து அப்போ ஏன் இவங்களை வந்து ரெவல்யூஷனரி டெரரிசம்னு வந்து சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து டெரரிஸ்ட்டாக போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்காங்க. யாருனாலும் ஒரு கெட்ட கவர்மெண்ட், முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு நல்ல கவர்மெண்ட் கெட்ட கவர்மெண்ட். அதே மாதிரி இந்த கெட்ட கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுன்னா, போராளிகளை நிறைய விஷயங்களுக்காக போராடுறவங்க, நல்ல விஷயங்களுக்காக போராடுறவங்களாம் வந்து நியாயமான விஷயங்களுக்காக போராடுறவங்கள டெரரிஸ்ட், தீவிரவாதி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி வச்சுருவானுங்க. பயங்கரவாதி முத்திரை குத்தி வச்சுருவானுங்க. எப்படின்னா, நிறைய கம்யூனிஸ்ட் போராளிகளாகவே இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் போராளிகளே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இதாக மாறினவங்களுக்கு இருக்கட்டும், அது வேறு விஷயம். அப்படி ஒரு செட் இருக்குது, இப்படி ஒரு செட் இருக்குது. அதாவது மக்களுக்காக உண்மையாக போராடின நிறையா கம்யூனிஸ்ட் இயக்கங்களை வந்து டெரரிசம் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக மாற்றின கவர்மெண்ட்டுகள்லாம் வந்து உலகத்தில் ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஏகப்பட்ட லெஃப்ட் விங் ஐடியாலஜி உள்ள இயக்கங்களே வந்து நிறைய கெட்ட அரசாங்கமே வந்து இதெல்லாம் வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி பேர் மாற்றின விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு. இப்போ எப்படி சொல்லணும்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து யாருன்னா எல்டிடி. இல்லை, அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட இதுக்காக வந்து போராடி இருப்பாங்க, அவங்களோட இனத்துக்காகவும் அவங்களோட மண்ணுக்காகவும் வந்து அவங்க வந்து போராடி இருப்பாங்க, யார் சிங்கள இராணுவத்துக்கு எதிராக. அப்படி போராடும் போது இல்லை, அவங்களும் வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. திருப்பி அடிக்க என்ன தான் பிரபாகரன் மேலே எனக்கும் 1008 கெட்ட விஷயங்கள் ஒரு இது வந்து பிரபாகரன் மேலே வைக்கிறதா இருந்தாலுமே, இந்த விஷயத்துக்கு வந்து எல்டிடிக்கு வந்து ஒரு இதாக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் வந்து அவங்கள வந்து என்னென்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் அண்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். எல்டிடி வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக தான் வந்து பார்த்தாங்க. ஏன்னா அது ஒரு கெட்ட கவர்மெண்ட். அந்த கெட்ட கவர்மெண்ட்டு தன்னை எதிர்க்கிறவங்க, தான் பண்ணுற கெட்ட விஷயங்களை எதிர்க்கிறவன் யாராக இருந்தாலும், இவன் வந்து சமூக விரோதி, இவன் வந்து சமூக தீய சக்தி, இவன் வந்து ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பேசும். இவன் வந்து நாட்டுக்கே வந்து பாருங்க, இவனுக்கெல்லாம் தேசபக்தியே இல்லைங்க, இவனெல்லாம் வந்து என்னங்க, இவனெல்லாம் நாட்டை வந்து எதிர்த்துட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு திருடனும் கடைசி ஆயுதத்தை எடுக்கிறது வந்து தேசப்பற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஏதோ இவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பான், அதுக்கு பதிலாக வந்து அவன் ஒரு நியாயமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பான்னு பார்த்தா நியாயமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து நியாயமான ஒரு ஆளே கிடையாது. நியாயமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்க முடியாமல் என்ன பண்ணுவான்னா அடிப்பான், இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணுவான்னா டெரரிஸ்ட்னு முத்திரை குத்திடுவான். அந்த மாதிரி தான் வந்து இந்தியாவிலையும் ஏகப்பட்ட இயக்கங்கள் வந்து தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம்னு சொல்லி இப்போ வரைக்கும் மாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. இன்னும் அதுங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பவர்லெஸ்ஸாக இப்போ ரொம்ப பவர் கம்மியாகி டிம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம். அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் இருந்தாலும் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து த்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கும், இந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு திரும்பி அவங்க ரைஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பொய்யான சாட்சியங்களை எல்லாம் ஜோடித்து
அவங்கள வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து முத்திரை குத்தி அவங்கள வந்து பேன் பண்ணி விட்ருவாங்க. அப்படி தான் ரீசெண்டாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் நடந்தது. பேர் சொல்ல விரும்பலை, பேர் சொன்னால் அப்போ நான் நிஜியும் ஜெயிலுக்கு வந்து டிங் டிங் அங்கே தான் சோறு தின்னுட்டு இருப்போம். இந்த விஷயத்தை பற்றி சொல்லணுன்னா கவர்மெண்ட்டே வந்து யார் யாரெல்லாம் போகிறாங்க அவங்கள வந்து டெரரிஸ்ட்டாக வந்து முத்திருக்குது. இவங்கெல்லாம் வந்து டெரரிஸ்ட்டுங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வந்து வரமாட்டாங்க சொல்லலாம். தே ஆர் நாட் த ஆக்சுவல் டெரரிஸ்ட். இவங்கெல்லாம் டெரரிசமே கிடையாது. இவங்களெல்லாம் தங்களை தானே வந்து காப்பாற்றிக்கணும், ஓகேங்களா? இவங்களெல்லாம் தங்களை தானே வந்து காப்பாற்றிக்கணும்னு ஒரு சூழல் வரும்போது அப்போ வந்து ஆயுதத்தை தூக்குனவங்க, செத்து போயிடணும்னு வந்து முடிவெடுக்கிறவங்க கிடையாது இவங்களாம். இவங்களெல்லாம் வந்து தங்களை இதுதான் எனக்கு இதுதான் கடைசி முடிவு, எனக்கு இதுதான் கடைசி முடிவுன்னு இருப்பாங்க. அப்போது போராடுறதுக்கு வந்து ஒரு ஆயுதத்தை தூக்கி பதிலுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணணுமே சொல்லி அவங்களுக்கு எதிராக வந்து கிளம்புன அவங்க தான் இந்த கெட்ட கவர்மெண்ட்னால் வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி அவங்கள வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து கெட்டவங்களாம் மற்ற இதில் வந்து எப்படி அவங்கள வந்து இவ்வளோ நாளாக எதுக்கலான்ட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் அவனுங்களை ஒழிக்கலான்ட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ அவனுங்களை வந்து முன்னாடி ஒழிக்கிறதுனா வந்து எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துலாம் ஒழிச்சிட முடியாது. ஏதாச்சும் ஒரு ஸ்கீமு மூலியமாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் மூலியமாகத்தோ சுற்றி வளைச்சி வந்து அவனுக்கு வந்து இது பண்ண முடியும். இப்போ தான் இவனுக்கு டெரரிஸ்ட்னு சொல்லியாச்சே, இனி பூந்து வேட்டையாட வேண்டியதான்னு சொல்லி இப்படி வந்து டெரரிஸ்ட்னு முத்திரை குத்தி விட்டு இனி போலீஸ்லாம் அனுப்பிச்சி விட்டு ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீடமாக அவனுங்களை தேடி கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இப்படி மாற்றி இப்படி வேட்டையாடுறதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஆனால் இந்த சைடில் இருக்கிறவங்க, அதாவது அந்த டெரரிஸ்ட்னு முத்திரை குத்தப்பட்டவங்க இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களும் வந்து இவங்களுக்கு சளைச்சவங்க கிடையாது. இதுக்கப்புறம் இனிமேட்டு நம்ம இப்படி தான்றது ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இப்படியே போராடணும்னு சொல்லி போராடுவாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற தலைவர்களை கொல்றதா இருக்கட்டும், எப்படி இது ஒரு விஷயம். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்த விடுதலை படத்தில் வாத்தியார் கேரக்டர், விஜய் சேதுபதி கேரக்டர், அது வந்து இந்த மக்களையும் இந்த இயற்கை வளங்களையும் காப்பாற்றணும், அதே சமயம் இந்த தப்பு பண்ணுற அந்த கவர்மெண்ட்டே வந்து அதை அப்பப்போ வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த விஷயம் அந்த அந்த ஒரு கேரக்டர் வந்து எப்படி போராடிட்டு நடமாடிட்டு இருக்குதோ அதே மாதிரியான ஒரு ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் தான் வந்து இவங்க எல்லாருமே. இவங்களாம் வந்து அந்த டெரரிஸ்ட்டுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இப்படி தான் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சைட்லேருந்து பார்த்தா டெரரிஸ்ட் மாதிரியும் தெரியும், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் இல்லாத மாதிரியும் தெரியும். ஆனால் அவங்களாம் வந்து இது நான் வந்து டெரரிஸ்டாக தான் மாறணும்னு மாறல, அவங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்து அவங்கள அப்படி மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து இங்கே இவங்களுக்கு நடந்துருது. அதாவது இந்த நிறையா கம்யூனிச போராளிகளாக இருக்கட்டும், நிறைய இடதுசாரி போராளிகள்லாம் வந்து இந்த வலதுசாரி அமைப்பினர்லாம் வந்து வலதுசாரி அரசாங்கங்களை எதிர்த்த ஒரே காரணத்துக்காக வந்து பிற்போக்கு எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை, நிறைய பேர்த்துக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்காக போராடின ஒரு கூட்டத்துக்கெலாம் வந்து டெரரிஸ்ட்னு பேர் வச்சாங்கிட்டு இவங்களும் எல்லோரும் வந்து 30-40 வந்து இவங்களும் வந்து கலந்துட்டேன், இவங்களும் வந்து உள்ளார சேர்த்திவாங்க, பட்டியலில் வந்துட்டாங்க. ஒரு டெரரிஸ்ட் பட்டியல்னு போட்டால் இவங்களும் உள்ளார இருப்பாங்க. வெளியிலேருந்து எந்த ஒரு அரசியல் அறிவும் இல்லாமல் பொதுவாக பார்க்குறவனுக்கு இவங்களும் டெரரிஸ்ட் குரூப்பாக சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அப்பொழுது அவங்களுக்கும் வந்து தெரியும். இவ்வளோ டீட்டெயில்டாக படித்து பார்க்கும்போது, இவ்வளோ டீட்டெயில்டாக தேடி பார்க்கும்போது, இவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்கப்போ தான் தெரியும் இவங்கெல்லாம் வந்து நம்மளோட பார்வையிலேருந்து பார்த்தா இவங்க வந்து ஒரு டெரரிஸ்டாக வந்து இருக்க மாட்டாங்க. இவங்களோட உயிரை காப்பாற்றி இவங்களோட உயிரை அன்றைக்கி அவன் காப்பாற்ற மாட்டேன், நாங்கள் அஹிம்சை வழியில் தான் போராடிடுவோம்னா அவங்க செத்து தான் போயிருக்கணும். அவங்க செத்து போயிருக்கக்கூடாதுன்னு அவங்க கடைசி ஆயுதமாக தான் தற்காப்புக்காக அவங்க இது பண்ணிட்டு தான். இது வந்து டெரரிசமில் வராது. ஆனால் இதுக்கப்புறம் பண்ண நிறைய விஷயங்கள் டெரரிசம்குள்ளே வரும். வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் வந்து நிறைய டர்ட்டியான பாலிட்டிக்ஸ்லாம் கூட நடந்திருக்குது. அதாவது
இப்போ நீங்கள் இந்த ஈரானு, ஆப்கானிஸ்தானு இந்த மாதிரியான பாலைவன நாடுகள், அதாவது இந்த அரப் கண்ட்ரீஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்க எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லி பெருசாக இது இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஆயில். அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஆயில் ரிசோர்ஸஸ்லாம் வந்து இந்த சைடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபாசில் ஃபியூவல்ஸ் அந்த 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 விஷயங்கள்லாம் வந்து அந்த சைடு அதிகமாக்குறாங்காட்டி இந்த பெரிய பெரிய நாடுங்கள்லாம் வந்து அது மேலே வந்து ஒரு கண்ணாகவே இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும். இவனுங்களை வந்து எப்படியாச்சும் ஒரு விஷயத்துக்கு வழி கொண்டு வந்து நம்ம இது அந்த அந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அந்த ரிசோர்ஸஸ்லாம் எப்படி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு பேசி பார்ப்போமா, இல்லை ரேட்டு கம்மியான இது பண்ணி பார்ப்போமா, அப்படிலாம் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் எதுக்கும் ஒத்து வரலைன்னா இறக்கிடுவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி இறக்குவோம்னு சொல்லி வார் வந்து இது பண்ணுறது, இல்லைன்னா அந்த நாட்டுக்கு வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து இது பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, குடைச்சல் கொடுக்கறது. அப்படி இல்லை, அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கும் அது பக்கத்தில் இருக்கிற வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கும் வந்து குடைச்சல் கொடுத்து, இல்லைன்னா அந்த நாட்டோட அரசாங்கத்தையும் வந்து கவுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்கறது. இதை எல்லாத்தையும் அவங்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக மற்ற எல்லா நாடுகளையும் வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு இவன் வந்து நின்றுப்பான். ஆமாங்க, இவங்க வந்து இவங்களை எல்லாத்தையும் வந்து டெரரிஸ்ட்டு, இந்த நாடே வந்து சரியில்லை, இந்த நாடை வந்து வார் மூலிமா வந்து இது பண்ண வேண்டியது, உள்ளாரே நிறைய சிவிலியன்ஸ்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி குத்தி காட்டி என்ன பண்ணுவான்னா இவங்களை கொண்டு அவங்களோட ஆயில் அவங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து இவனுக்கு வந்து லவுட்டிட்டு போய்க்கலான்னு வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து என்ன சொன்னால் அப்போ வந்து அவங்க நாட்டை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக வந்து மற்ற நாட்டுக்கு கூட சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போடுறதுனால அந்த மற்ற கூட்டமாக்குற நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அந்த மெயினாக ஒரு நாடு இருக்கும், அந்த நாடு அந்த கூட்டமாக ஒரு கூட்டமாக நாட்டுங்களை வச்சுருக்கோம். அந்த நாடுங்கள்கிட்ட என்ன சொல்லிடுன்னா, டெரரிஸ்ட்னு வந்து இவனை வந்து இது பண்ணுங்கள், இவனை டெரரிஸ்ட்னே வந்து முத்திரை குத்துங்கன்னு சொல்லிடுறோம். அவனுங்களும் எதுவும் கேட்காம டெரரிஸ்ட்னு முத்திரை குத்திடுவானுங்க. முத்திரை குத்திட்டா அவனுக்கு ரொம்ப அந்த பெரிய நாட்டுக்கு வந்து ரொம்ப அந்த குரூப்பை வச்சுருக்க அந்த பெரிய தலைவன்கிற அந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். இவனை டெரரிஸ்ட்னு சொல்லி வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் வந்து இவங்க மேலேயே வந்து நடத்துவாங்க. இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை டேக் டவுன் பண்ணணும்னு சொல்லி போட்டு தள்ள பார்ப்பாங்க. இவங்களும் வந்து பதிலுக்கு வந்து வேரியேஷன் ஃபார்ம் ஸோ மெனி வேரியேஷன் ஆஃப் அட்டாக்ஸை வந்து இவங்களும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இப்படி பண்ண வெளியிலேருந்து ஒரு 19 ரூபா பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு க்ளீன் ஆக்குற மாதிரி ஒரு நாடு, இதெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் அரசியலில் விழுந்த நாடு இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, இவனுங்கிட்டெல்லாம் வந்து ஒரு நார்மலாக ஒரு மனுஷங்கிட்ட வந்து ஒரு சிவிலியன்கிட்ட வந்து ஒரு கன் இருந்ததுன்னா என்ன நினைப்போம், நமக்குள்ள ஒரு பயம் வரும். இவன் யாராக இருக்கும், இவன் என்னவா இருப்பான் அப்படின்ற ஒரு பயம் தான் வரும். இவன் ஒரு போலீஸும் இல்லை, இவன் ஒரு மிலிட்ரியும் இல்லை. அப்போ இவன் ஒரு சிவிலியன், இவன்கிட்ட மட்டும் எதுக்கு ஒரு கன்னுக்குன்ற ஒரு விஷயம் வரும். இப்படி வரும்போது ஒரு வேளை டெரரிஸ்டாக இருப்பானுங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க இது வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் வெளியிலேருந்து 19 ரூபா பார்க்குறவனுக்கு. அப்படின்ற பேரில் தான் இங்கே இன்னும் நிறைய சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்து உருவாக்கிறாங்க. அவங்க நாட்டை காப்பாற்றின அவங்களுடைய நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து மற்ற நாட்டுக்காரன் வந்து எவனும் வந்து இது பண்ணிடக்கூடாது, அதுக்காக வெப்பனை தூக்கின ஒரு கூட்டமும் இருக்குது. அவங்களும் வந்து தே ஆல்சோ ஃபோர்ஸ் டு கமாண்டர் த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்களையும் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இவங்களையெல்லாம் வந்து இது பண்ணாங்களே, இவங்களையெல்லாம் வந்து இவங்களோட அரசியல் அமைப்பு அவங்களெல்லாம் வந்து அழித்த அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே ஊடுருவி அந்த நாட்டில் இருக்கிற அப்பாவி மக்களை வந்து இவங்களாம் வந்து அன்னைக்கு கொடுத்த இல்லை, அதே மாதிரி இன்றைக்கு உனக்கு வந்து ஒன்று கொடுக்குறேன்டா, பதிலடி கொடுக்குறேன்டான்னு சொல்லி பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்தால் இங்கே இருக்கிற அப்பாவி மக்களை வந்து இவனுங்க வந்து கொன்றுவானுங்க, ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடத்தி கொன்றுவானுங்க. அப்படி கொல்லும்போது இவனுங்க வந்து அஃபிஷியலி கம்ஸ் அண்டர் த டெரரிசம். அந்த டெரரிசம்ங்கிற அவங்களும் வந்து அஃபிஷியலாக ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனில் தான் வருவாங்க. இப்படி பண்ணாமல் இருக்கிற கூட்டமும் இருக்குது. இப்படி பதிலடி கொடுக்குறேன்றது பண்ணி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக மாறின கூட்டங்களும் இருக்குது.
இட்ஸ் ஆல் அபவுட் இட்ஸ் அரவுண்ட் த சிச்சுவேஷன் அண்ட் பாலிட்டிக்ஸ். அவங்க சுற்றி இருக்கிற அந்த சிச்சுவேஷனும் அவங்க சுற்றி இருக்கிற அந்த பாலிட்டிக்ஸ், வேர்ல்டு பாலிட்டிக்ஸும், இதனாலே நிறைய ஆர்கனைசேஷன்லாம் வந்து நியாயமாக போராடிட்டு இருக்கிற நிறைய ஆர்கனைசேஷன்லாம் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து டெரரிஸ்ட்டுன்னு சொல்லி முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளாரியே வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து கல்வி வந்து இருக்காது. அதே சமயம் வந்து குழந்தைகளை வந்து டெரரிசம்காக வந்து யூஸ் பண்ணுறது, சின்ன வயசில் கன்ஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணுறது. அவங்களுக்குன்னு வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணாமல் நீ வந்து பையனாக பிறந்துட்டா அவ்வளோதான், நீ வந்து இங்கே வந்து நீ பையனாக பிறந்துட்ட, அப்போ நீ ஒரு சோல்ஜர். அதாவது பெற்ற பையனே வந்து நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனில் வந்து மனசாட்சி எல்லாமே சாகடிக்கும். அந்த மாதிரியான ஒரு கூட்டமும் இருக்குது. அதே சமயம் அங்கே பொண்ணாக பிறந்துட்டாலும் அந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதே சமயம் அங்கே இருக்கிற அந்த பிற்போக்குத்தனமான ஒரு விஷயங்களுக்காகவும் அவங்கள வந்து இது பண்ணிக்கணும். அங்கே இருக்கிற ஆண்களுக்கு வந்து சேவை செய்கிற மாதிரியே இருக்கணும். அதுக்கு மேலே அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க மூஞ்சி கூட வெளியில் காட்டிக்க கூடாதுன்ற மாதிரி உடையெல்லாம் வந்து உடை சுதந்திரம் கூட இருக்காது அவங்களுக்கு அங்கே மோஸ்ட்லி. அந்த மூஞ்சி கூட காட்டிக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்டான, அவங்க ரொம்ப கொடூரமான ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும். சின்ன ஒரு திருட்டு தப்பு கூட வந்து இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட பண்ணிட்டா அதை வந்து ஒரு பெரிய பசிக்காக ஒருத்தன் வந்து திருன்னா கூட அவனை கழுத்தறுத்து கொள்கிற ரூல்லாம் வந்து அங்கே இன்னும் வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னதான் நல்ல ஒரு கவர்மெண்ட்டு இருந்தாலுமே, ஓகேங்களா, நல்ல ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு முற்போக்கான ஒரு கவர்மெண்ட் நடந்தாலுமே பிற்போக்குவாதிகள், அதாவது இந்த மதத்தை நம்பிட்டு இருக்கிற நிறைய பிற்போக்குவாதிகள் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து வராங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து இனிமேல் ரன் ஆகக்கூடாது, இந்த மாதிரி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது, அதனால் இந்த கவர்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக அடியோடு அழிக்கிறோன்னு சொல்லி இவங்கள்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சொசைட்டிக்குள்ளே வந்து டெரரிசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சொசைட்டிக்குள்ளே வந்து ஒரு வயலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி விட்றது, ரேப்ஸ் பண்ணுறது, பேங்கை கொள்ளையடிக்கிறது, தேவையில்லாமல் நிறைய பேர்த்து கொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல கவர்மெண்ட்டை வந்து அழித்து அந்த கவர்மெண்ட்டே வந்து இது பண்ணிக்கிறது, இவனுங்க டேக் ஓவர் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை வந்து இவனுங்க வழி நடத்திட்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தாலிபான், இவனுங்களே வந்து அந்த முற்போக்கு கவர்மெண்ட் அப்படி மூடி மறைச்சிட்டு அதை வந்து இவனுங்கெல்லாம் வந்து இது பண்ணி ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அரசியல் இதை வந்து கொண்டு வர்றது. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போனாலே இன்னும் அந்த தாலிபான் கவர்மெண்ட் பண்ணுறத வந்து என்ன சொல்கிறது, வேர்ல்டே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். தாலிபான் கவர்மெண்ட்டு வந்து வேர்ல்டே வந்து ஒரு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அது ஒரு நாடு. ஏன்னா அந்த ஒரு விஷயம்லாம் ஒரு சில கட்டத்துக்கு மேலே வந்து அந்த டிரான்சிஷன்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இப்போ போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு 10-15 வருஷம் 30 வருஷம் கழித்து என்ன சொல்லுவாங்கன்னா, போங்க நாட்டை வந்து விசிட் பண்ணுங்கள், எங்கள் நாடு வந்து சேஃப் தான், இந்த மாதிரி விசிட் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் இல்லை இப்படியெல்லாம் இல்லை. இங்கே வரும் அங்கே இப்போ வந்து படிக்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து ஹைலி இஸ்லாமிக் கண்ட்ரின்னு சொல்லி மாற்றி வச்சுருக்கானுங்க தாலிபான்ஸ். அந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அவங்கள சுற்றி வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏகப்பட்டது உள்ளே இருக்கும். அதே சமயம் வந்து நிறைய விஷயங்கள் எப்படின்னா, ஒரு மத ரீதியாக மட்டும் இல்லாமல் நிறைய பிற்போக்குத்தனமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போது சொல்ல போனோன்னா ஹோமோஃபோபிக்கு, இந்த எல்ஜிபிடிக்கு எதிராக இருக்கும். அப்புறம் வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அதை சுற்றின ஒரு பாலிடிக்ஸ் நடத்திட்டு இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் கூட இருக்குது. ஐடியாலஜிக்கல் வைஸாக போராடுற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே
இந்த மாதிரியான விஷயங்களை சுற்றி அதுக்காக ஃபைட் பண்ணி அதுக்காக ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற உலகத்தையும் அதுக்கு ஒரு கவர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனும் நம்மளை சுற்றி வந்து இன்றைக்கும் வேர்ல்டில் வந்து உருவாகிட்டே இருக்குது. அண்ட் அனதர் திங், இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் என்னென்னா, இவங்களுக்கு எப்படி வந்து ஆளுங்க வந்து இப்போ எப்படி வந்து கிடைக்கிறாங்க, இப்போ அதுதான் வந்து ஒரு மெயின் கொஸ்டின். இவங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஆள் வந்து சிக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆளுங்களை வந்து உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அங்கே உருவாகும் போது அங்கே இருக்கிற ஆளுங்களை கல்டிவேட் பண்ணி அங்கே இது பண்ணுவாங்க. அது போக மற்ற நாட்டில் வந்து நிறைய பேர் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட் கீழே இருக்கிறவங்களாம் வந்து மக்கள்லாம் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஹேட் பண்ணுறவன் ஒருத்தன் வந்து கண்டிப்பாக இருப்பான். அதே மாதிரி வந்து இந்த கவர்மெண்ட் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து எல்லா நாட்டுக்குள்ளேயும் வந்து அவங்களோட ஆட்களெல்லாம் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. லைக் வார் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள எல்லாத்தையுமே. அவங்களாம் வந்து நம்மளா எப்படி சொல்கிறது, உள்ளாரையும் நமக்கே தெரியாமல் அவங்க கூட பழகிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்படி உள்ளே சுற்றி இந்த மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி பேச்சு வழக்கில் பேசி உங்களை என்ன சொல்கிறது, ஒரு தாட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. உங்களுக்கு என்ன இதை பற்றி தாட்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும்போது அந்த மாதிரி யார் ஹேட்டு உள்ள ஆட்களோ அவங்களுக்கெல்லாம் யார் என்னன்னு தோணுதோ அவங்கள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவங்கக்கிட்ட சீக்கிரட்டாக கொண்டு வந்து கொடுத்து அங்கேருந்து இங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ட்ரெயின் பண்ணி இவங்களை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மெயின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கிற இடத்துக்கு இவங்களை கூப்பிட்டு போய் அங்கேருந்து யூஸ் பண்ண வச்சுக்கிறாங்க நிறைய பேர். ஓகேங்களா? அங்கே இருக்கிற அங்கே டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இப்படியெல்லாம் கூட ஆள் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்படியும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே சமயம் இங்கே அவங்களுக்கு தேவையான பொருட்களை இப்போ என்ன சொல்கிறது, எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கன்ஸாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அங்கே அனுப்பிச்சி விட்டு, அதாவது ஆர்கனைசேஷன் இருக்கிற இடத்துல இருந்து இவங்கெல்லாம் வேறு நாட்டில் இருப்பாங்களா, வேறு நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு அந்த நாட்டிலையும் வந்து டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இவங்களுக்கு அந்த வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டு அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு சூசைட் பாம்பராகவோ இல்லை வேறு ஏதாச்சும் டெரரிசம் அட்டம்ப்ட் வந்து நடக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஆட்களை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து எமோஷ்னல் ஃபூலாக்கி அவங்கள வந்து இப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. இந்தியாவிலையும் நடந்திருக்குது. ஏன்னா இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் லெசன் தான் லூசு போண்டதனமாக இருந்திருக்குது. நம்ம நிறையா நியூஸ் பார்த்துருப்போம், நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். இன்னும் நிறையா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் உள்ள ஆளுங்களெல்லாம் தமிழ்நாடே எடுத்துப்போமே, தமிழ்நாட்டுக்குள்ளேயே இங்கே சுற்றிட்டு தான் இருக்கிறானுங்க. ஆனால் உங்களுக்கே யாருன்னு தெரியாது. அவங்களாம் நமக்கு சுற்றி யாருன்னே தெரியாமல் நம்மளாக தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து இருக்காமல் ஒரு நார்மலாக இருந்து ஒரு விஷயத்தில் வந்து எப்படி இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தணும், நம்ம ஒரு விஷயத்துக்காக எப்படி போராடணும், நல்ல வழியில் ஒரு அறிவு சார்ந்த ஒரு அறிவுபூர்வமாக வந்து எப்படி போராடணும், சண்டை சச்சரவன் அப்படி போராடாமல் கவர்மெண்ட்டை எந்த இடத்துல வச்சு லாக் பண்ணணும், எந்த இடத்துல வைக்கணும், கவர்மெண்ட் எந்த இடத்துல சொல்லி நம்ம போராடணுங்கிற அந்த விஷயத்தை நோக்கி போகணும். அது போகவும் கவர்மெண்ட் பண்ணுற சின்ன மிஸ்டேக், அது ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு டைரெக்டாக என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கிறோம், நமக்கு மேலேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதாவது யூனியன் கவர்மெண்ட், இந்த யூனியன் கவர்மெண்ட் ஆகட்டும், அது ஒரு வேறு பார்ட்டியாக இருக்கும், இது ஒரு வேறு பார்ட்டியாக இருக்கும். இவங்க 2 பேருமே தப்பு பண்ணாலுமே நம்ம 2 பேர் பண்ணுற தப்பையும் அப்பப்போ கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நம்ம அந்த கட்சி, இப்போ ஒரு கட்சி, இப்போ டிஎம்கே இருக்குன்னா நம்ம டிஎம்கேவோட ஐடியாலஜி தான் வந்து நானும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து டிஎம்கே ஐடியாலஜி, டிஎம்கேன்னா அது டிஎம்கேவோட இதே இல்லை, திராவிட ஐடியாலஜி பேசிகிட்டு இருக்கும்போது
இப்போ நான் ஒரு திராவிடியன் ஐடியாலஜி பேசுகிறேன்னா, நான் திராவிடியன் ஐடியாலஜி பேசுகிற கட்சியை வந்து எதிர்க்க மாட்டேன்னு நினைக்கிறது வந்து தப்பு. நான் வந்து திமுக தப்பு பண்ணாலும் எதிர்ப்பேன், எதிர்த்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி அடிக்காமல் விட்டு சொம்படிக்க போனால் நாளைக்கு இந்த ஒரு சில நம்ம கண்டுக்காமல் போகிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து இடியாக தான் விழுந்துட்டு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ என்னென்னா தீண்டாமையே வந்து ஒரு என்ன சொல்கிறது, தீண்டாமல் தானே ஜஸ்ட்டு நடந்த டியூஸ்டேன்ற மாதிரி மக்கள் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு நிலமை வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து ஏற்பட்டுருச்சு. அது வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம். அதில் இருந்தால் அது வந்து மாற்றிக்குங்க. என்னென்னா, ஏன்னா இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்தோம் இந்த நியூஸ் தானடா இல்லைனா புதுசாக இருக்குது, இவன் அவனை அமுக்கிட்டான், இவனை அமுக்கிட்டான்னு சொல்லி அவனை கேவலமாக நடத்திட்டான்னு சொல்லி தானே இது பண்ணிட்டேங்கிறாங்க. புதுசாக என்னடா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறேன். அவனுங்களுக்கெல்லாம் புதுசாக அவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் பூரிப்பாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கொலை நடந்துருச்சா, அப்படியா, சரி அப்படின்ற ஒரு லெவலுக்கு தான் இருக்கிறானுங்களே ஒழிய, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் நடக்கும்போதே வந்து கேள்வி கேட்டுறணும். அப்படி கேள்வி கேட்கப்படலைன்னா, கேள்வி கேட்டு போகிறான்னா நாளைக்கு அந்த கவர்மெண்ட் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு மக்கள் பொங்கி கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒழுங்காக ரன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லை இந்த மக்களே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நாளைக்கு பெரிய பெரிய நிறையா இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, லஞ்சம்னு சொல்லி இன்றைக்கி லஞ்சம் வந்து என்னென்னா ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. லஞ்சம், டிஸ்கிரிமினேஷனு, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனு, லஞ்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு அரசு அதிகாரிகிட்டே போய் பேசினாலுமே எல்லோரும் வாங்கிறது தானப்பா, இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் ஆகிடுச்சுப்பா, வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு க்ரைமு. இந்த க்ரைமெல்லாம் வந்து பண்ணும்போது சீரியஸாக நெசசரி ஆக்ஷன் வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துடணும். அந்த மாதிரி எடுத்தோம்னா நாளைக்கு பெரிய பெரிய தப்புகளெல்லாம் வந்து தடுக்கப்படும். இன்றைக்கி கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து தடுத்து அவனுக்கு தப்பு பண்ணுறவன் அவனுக்கு வந்து சரியான ஒரு தண்டனையை வந்து கொடுத்துட்டோம்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னாடியே வந்து பேசப்பட்டு முன்னாடியே வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி இதெல்லாம் வந்து தடுக்கப்படணும். இப்படியெல்லாம் ஒரு சில சின்ன இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இதை விட பெரிய விஷயங்களெல்லாம் இருக்குதப்போ, நான் அந்த விஷயத்த பார்க்க போகிறேனப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அந்த விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டோம். இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம அந்த விஷயத்தை நோக்கி போயிட்டோம்னா, அங்கே அந்த விஷயத்தில் அடிப்பட்டவனும் ஒரு நாள் பயங்கரவாதியாக மாறுவான். ஒருத்தன் இல்லை, அந்த விஷயத்தினால நிறையா பேர் அடிபட்டிருப்பான். அந்த நிறையா பேரும் எல்லாத்துக்கும் சிச்சுவேஷன் வந்து ஒரே மாதிரி, எல்லாத்துக்கும் மூளை ஒரே மாதிரிலாம் வேலை செஞ்சிடாதப்பா. ஒவ்வொருத்தனுக்கும் டைப்பாக யோசிக்கும். ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் வந்து எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து இந்த சமுதாயத்தில் வந்து வாழ்கிறது கிடையாது. எல்லாரும் ஒரு சில பேர் அடிபட்டு மிதிப்பட்டு தான் மேலே வர வேண்டியது இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு எல்லா உரிமைகள் இருந்தாலும் அந்த உரிமைகளை வச்சு கூட வாழ முடியாத ஒரு சமுதாயத்தில் தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு மத ரீதியாக கூட ஒருத்தனை வந்து அன்வான்டாக வந்து டெரரிஸ்ட்டுன்னு வந்து சொல்கிறது, ஒரு மதமே வந்து டெரரிஸ்ட்டுன்னு வந்து அன்வான்டாக ஒரு ஹேட்ரடை பரப்புறது, இதெல்லாம் வந்து ஒரு மதத்து மேலே வந்து இப்படி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க, பரப்புகிறாங்க. அப்படிங்கும்போதே வந்து அதெல்லாம் வந்து தட்டி கேட்டுறணும். தட்டி கேட்காம விட்ட ஒரே காரணத்தால் தான் இன்றைக்கி வந்து முஸ்லீம் மதம் வந்து தீவிரவாதம், முஸ்லீம்னாலே தீவிரவாதிங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பரவலாக வந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு நார்மலைஸ்டான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஒரு படம் எடுத்துட்டாலும் அந்த படத்தில் வந்து தீவிரவாதி ஒரு கேரக்டர் போட போகிறாங்கன்னா அதில் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர் தான் பண்ணணும், முஸ்லீம் கேரக்டர் போட்டுக்கினா தான் அது ஒரு நேச்சுரலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி வந்து நிலவிருச்சு இந்த சொசைட்டிக்குள்ளார. அதுக்கெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம வந்து கேட்டுருக்கோம், முன்னாடியே வந்து அதுக்கான சிவியரான ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துருந்துருக்கணும். அப்படி ஒரு தப்பெலாம் வந்து நடக்கும்போது பேசப்படும் போது அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்துருந்துருக்கணும். அப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை இது பண்ணாமல் விட்டதுனால வந்து இன்றைக்கி வந்து
சாதாரணமாக தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற ஒரு சின்ன பையனை பார்த்து ஒரு ஆள் வந்து கேட்குறான். என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். நான் 8th 9th படிக்கும்போது அந்த சமயத்தில் வந்து என்னென்னா, ஒரு எங்கள் இதில் வந்து கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு முஸ்லீம் ஏரியா வரும். அந்த முஸ்லீம் ஏரியாவில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு அந்த ஃப்ரெண்டு அவன் பார்க்கலான்னு போயிருந்தான். நானும் இன்னொரு ஃப்ரெண்டுமே பார்க்கலான்னு போகும்போது அங்கே ஒரு சின்ன பையன் வந்து பட்டாசு வெடிச்சுன்னா, அதுக்கு அந்த முஸ்லீம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ஹிந்து வீட்டில் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்பா பார்த்துப்பா, குண்டு வைக்கிறியா, குண்டு இருந்தால் கொஞ்சம் தள்ளி வைப்பா, இப்போ எங்கள் வீட்டு பார்த்தாலும் வச்சிடாத, வெடிச்சிட போகுது அப்படிங்கலாம். எனக்கு பார்த்துட்டு அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸில் சுற்றி வந்து சிரித்தாங்க. அந்த முஸ்லீம் பையன் மட்டும் சிரிக்காமல் இருந்தான். எனக்கு அப்போ பெருசாக வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது. எனக்கு லேட்டராக புரியும் போது அவன் சொன்ன அர்த்தம் வந்து எனக்கு புரியுது. அவன் என்ன சொன்னான்னா, எங்கள் வீடு வெடிச்சிட போகுது, பாம்பை கொஞ்சம் தள்ளி வைப்பா அப்படிங்கிறான். அவன் எதுக்கு சொன்னான்னு தெரில. அவன் சொன்ன விஷயம் வந்து எனக்கு லேட்டராக தான் எனக்கு ஃப்யூச்சரில் எனக்கு இப்போ புரியுது எனக்கு. ஓ, இந்த தாயில் இப்படி தான் வந்து பேசியிருக்கானு. அந்த தாயில் அப்படி தான் பேசுவானான்னு சரி, அந்த தாயில் வந்து அப்படி கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினச்சா, அவனுக்கு வந்து அவன் வந்து எப்படின்னா, அவன் வந்து ஒரு பிஜேபி ஆள். அவன் இப்போ கரண்ட்டாக வந்து அவன் ஒரு பிஜேபி ஆள். அவன் பையனும் வந்து பிஜேபியில் இப்போ ரீசெண்டாக தான் வந்து அந்த ஆள் வந்து செத்து போனான். அந்த ஏரியாவுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த ஆள் வந்து செத்து போயிட்டேன். இப்போ அந்த ஆளோட பையன் வந்து இப்போ வந்து பிஜேபியில் வந்து இருக்கிறான். அந்த சரௌண்டிங்ஸ்லேயும் சரி, என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மாலாம் அங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட விசாரித்த போதும் சரி, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பயவில் வந்து ஒரு சங்கி பயவில் தான், இது வந்து எப்படியும் ஒரு இது மாதிரியாக தான் வந்து பிஹேவ் பண்ணுவான், சைக்கோ மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுவான், மதத்தை வச்சு ஒரு மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் தான் பண்ணுவான். எனக்கு அப்போ தான் புரிஞ்சது இவன் அன்றைக்கி சொன்னதெல்லாம். இந்த ஒரு அர்த்தத்தில் தான் வந்து அந்த சின்ன பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்கான், காமெடின்னு சொல்லி வச்சுருக்கான். இப்படிப்பட்டான இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தான். இப்போ ஒரு முஸ்லீம் கூப்பிட்டு, டே நீ குண்டு போடுறவன் தானே, நீ தீவிரவாதி தானே அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தான். இதெல்லாம் தான் வந்து இங்கே தட்டி கேட்கப்பட வேண்டிய விஷயம். அதே சமயம் வந்து அன்வான்ட் ஹேட்ரேடு, ஒரு பொய்யான பரப்புரையை மேற்கொண்டு ஒருத்தனை வந்து தீவிரவாதின்னு சொல்கிறது. இப்போ ரீசெண்டாக வந்த கேரளா ஸ்டோரி அந்த படம், 32,000 முஸ்லீம் பெண்களை வந்து முஸ்லீமுக்கு மதம் மாற்றினா அந்த பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு போய் அங்கே தீவிரவாதிகளுக்கு வந்து வித்துறாங்க, தீவிரவாதிகள் அங்கே கொண்டு போய் இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது எடுத்தாங்க. அதுக்கான டேட்டாவும் இல்லை. ஒன்று ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்திருக்குது. அது வந்து நானுமே ஒத்துக்கிறேன். கேரளாவில் மட்டும்தான் நடந்திருக்குதான்னு கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்குது, எல்லா ஸ்டேட்லையும் நடந்திருக்கு. கர்நாடகாவில் நடந்திருக்குது, ஆந்திராவில் நடந்திருக்குது, தெலுங்கானாலையும் நடந்திருக்குது, ஜார்க்கண்டு, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்னு எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது. இன்னும் சொல்ல போனோன்னா, இவங்க சொல்கிற இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து இன்னுமே டெரரிஸ்ட்டில் சேர்ந்த டெரரிஸ்ட்டாக இருக்கட்டும், அர்பன் நக்சலைட்ஸாக இருக்கட்டும், நக்சலைட்டு மாவோயிஸ்ட் டெரரிஸ்டாக இருக்கட்டும், அவங்களும் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக வந்து அங்கே இருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய் ரெட் காரிடார்னு சொல்லி ஒரு இதை போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அங்கே இன்றைக்கு வரைக்குமே வந்து நக்சலைட்ஸோட நடமாட்டம் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஸ்டேட்ஸ்குள்ளார. இந்த ரெட் காரிடாருங்கிற அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்டேட்ஸ்குள்ளே மட்டும், அந்த ரெட் காரிடார்னு மென்ஷன் பண்ணியிருக்க அங்கே இருக்கிற ஸ்டேட்ஸில் மட்டுமே வந்து இவ்வளோ நக்சலைட்ஸ் வந்து இங்கே வந்து நடமாடிட்டு இருக்கிறாங்க. அது போக வந்து புல்வாமா அட்டாக்லேயே வந்து இன்டெலிஜென்ஸ் அந்த லட்சம் ஊம்பிட்டு இருந்தது. இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க எவனுக்கெலாம் வந்து பங்கு இருந்தது. புல்வாமா அட்டாக் வந்து ஒரு ப்ரீ பிளானடு ஒரு அட்டாக். அதாவது 2 பேருக்குமே ஒரு கவர்மெண்ட்டும் பார்த்துட்டு கையை கட்டி நின்று, அது கவர்மெண்ட்டும் பிளான் பண்ணி, கவர்மெண்ட்டும் அதை பார்த்துட்டு கக்கோல்டாக இருந்த ஒரு பிளான், கவர்மெண்ட்டே போட்டு தள்ளின ஒரு இது. அதாவது முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த எஸ்டாப்ளிஷ்டு டெரரிஸ்ட், அதாவது ஸ்டேட் டெரரிஸ்ட்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, மக்களுக்கு மேலேயே மக்களே அந்த மக்களுக்கான அரசாங்கமே வந்து டெரரிசம் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இதைத்தான் வந்து நான் புல்வாமா அட்டாக்லேயும் வந்து நான் பார்க்குறேன். சில முஸ்லீம் நண்பர்களெல்லாம் இப்போ கிளம்பியிருப்பானுங்க. சும்மா இந்த போஸ்ட் பார்த்ததுக்கே வந்து ரெண்டு பேரும் வந்து கேட்டிருந்தானுங்க, அதைத்தானே பேச போகிறேன்னு.
அதாவது கத்தியே இல்லாமல் என் சுன்னிக்கு சுண்ணத்து பண்ணுறதுக்கு, வாயில் கடித்து சுண்ணத்து பண்ணுறதுக்கு என்ன கிளம்பியிருப்பாங்க. அவனுக்கெல்லாம் சேர்த்தி தான் இந்த எபிசோட் நான் பேசியிருக்கேன். ஒருத்தனுங்க இப்போ இந்த ஸ்டோரி, இந்த கேரளா ஸ்டோரி அந்த படத்தை வந்து சட்டப்படி நீங்கள் வந்து என்னதுக்காக வந்து படம் வந்து இது பண்ணி வச்சுருக்கீங்க, பேன் பண்ணி உங்கள் ஸ்டேட்டில் எல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்காகனா அந்த ரீசன் சொல்லி. ஏன்னா அந்த 32,000ங்கிறதே வந்து ஒரு ஓடுன்றது தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்குமே. அது கேட்டால் 32,000 இல்லைங்க 3000ங்க அப்படின்னா, 3000 கேட்டால் 3000 இல்லைங்க 3 பேர் தானுங்க அப்படின்றான். பேர்பட்ட அன்வான்ட் ஹேட்ரட் வந்து ஏன் வந்து விதைக்கிறாங்க, ஏன் வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து சீரியஸாக வந்து பார்க்கணும், சீரியஸாக பேசணும், அதை வந்து எதிர்க்கணும். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம கண்டுக்காமல் போனோம்னா அவன் வந்து நமக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை அடி வாங்கிட்டே தான் இருப்பான். ஒரு மைனாரிட்டி சமூகம் வந்து நம்மக்கிட்ட இவன் இந்த மாதிரி சங்கிக்கிட்ட வந்து அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா அவனுக்குள்ள ஒரு ஹேட்ரட் வந்து நாளைக்கு அவன் வந்து இவனை வந்து வயலன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிருவான். சமுதாயத்தில் வயலன்ஸ் காட்டும் போது என்ன ஆகும்னா அவனும் வந்து திருப்பி அடித்து இவனை வந்து டெரரிஸ்ட்டுன்னு முத்திரையை குத்திடுவான். இவன் மேபி ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் ஆகி வரலாம். இந்த சமூகத்துக்கு மேலே இருக்கிற அந்த சமூகத்து மேலே ஒரு ஹேட்ரட் வச்சு இவன் ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் ஆகி வரலாம். அந்த ஆர்கனைசேஷன் இவன் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி அப்படி அடுத்தடுத்து வரவங்க அடுத்தடுத்து கண்டிப்பாக வருவாங்க. அடுத்தடுத்தவங்களையும் கொண்டுக்கிட்டே தான் இருப்பான். இந்த நாசமாக போன கவர்மெண்ட்டு கொண்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்படி ஒரு ஹேட்ரடை பரப்பி அவனை உசுப்பேற்றி விட்டு வா என்னை அடிக்கவான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு உன்னை கொல்லுவான். அந்த மாதிரி இது பார்க்காமல் அதே மாதிரி பிற்போக்குத்தனமான விஷயங்களுக்காக வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து வீணாக்காதீங்க. முற்போக்கான விஷயங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து இது பண்ணுங்கள். மேலே கடவுள்ன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லவே இல்லை. அதை நான் எங்கே கட்டால் அடித்து சொல்லுவேன். ஜாதின்ற ஒரு விஷயமும் இல்லை, ஷியாவும் இல்லை, சுன்னியும் இல்லை. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதியும் அதே மாதிரி தான் எதுவும் இல்லை. மனுஷனாக இருக்கிற உன் பக்கத்தில் இருக்கிறவனும் மனுஷன்தான். அவனும் ஏதோ வித்தியாசமான ஒன்றாவது ஜந்துவோ இல்லை இன்னொரு விலங்கோ கிடையாது. அவனும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன்தான். இங்கே ஜாதின்ற ஒரு விஷயமும் வந்து அதோட உண்மைத்தன்மை வந்து புரியாமல் இன்றைக்கு வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டுங்க. அதை வந்து எப்போ அழிப்பானுன்னு தெரில. அது போக மத பிரச்சனை, மதத்தை கூட கொஞ்ச நாள் கழித்து அது இதாயிருமே ஒழிய, இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக அது ஒரு சப்ப விஷயந்தான். இந்த சப்ப விஷயத்தை வந்து புரிஞ்சு கொஞ்சம் வெளில வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லாயிருக்கும். நான் வந்து அல்லாவுக்காக போராட போகிறேன், அல்லாவுக்காக இது பண்ண போகிறேன், நான் வந்து இயேசுக்காக வந்து இது பண்ண போகிறேன், இயேசுக்காக வந்து இந்த உலகத்தை உருவாக்க போகிறேன், இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை அழிக்கிறதுக்காக இயேசுக்கான உதவி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து துன்புறுத்துறதுனாலையோ மக்களை வந்து அழிக்கிறதுனாலையோ இல்லை சிவனுக்காகவும் விஷ்ணுவுக்காகவும் நான் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற தீய சக்திகளை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுனாலையும் உங்கள் கடவுளெல்லாம் வரப்போகிறது கிடையாது. உங்கள் கடவுள் எல்லாருமே கட்டுக்கதைகள் மட்டும்தான். அது எப்படி இந்த சமூகத்தில் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கேட்டேன்னா, இந்த ஓலுக்கதைகள் எல்லாமே வந்து மனிதர்களால் எமோஷ்னலாக உங்களுக்குள்ளே வந்து கடத்தப்படுது. எமோஷ்னலாக கடத்தப்படுற ஒரு இந்த விஷயத்தினால மட்டும்தான் இந்த சமூகத்தில் இது இன்னமும் திளைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஜாதி அதே மாதிரி தான், ஒரு எமோஷ்னலாக கலந்து உங்களுக்குள்ளே வந்து திணிக்கப்படுது. இப்படி திணிக்கப்படும் போது அதை வந்து உங்கள் மனசுலேருந்து சீக்கிரமாக அது வெளியேற்றிட முடியாது. ஒரு ஏத்திஸ்டால டப்புன்னு ஏத்திஸ்டால மாறிட முடியாது. அது இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அந்த மாதிரி தான் எடுத்தோன்னே விட்டுற முடியாது. இந்த விஷயத்தையுமே குசுத டப்புன்னு விட்டுற முடியும், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து விட்டுற முடியாது. அதனால் மாற்றிக்க பாருங்கள், உங்களுக்கு யோசிங்க. இப்படியே உண்மையாலுமே இப்படியெல்லாம் இருக்கா சர்ச் பண்ணுங்கள். உங்களால் வந்து எடுத்தோடனே ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை வந்து எவனுக்குமே இருக்காது. அது உண்மை தான், நானும் ஒத்துக்கிறேன். நான் முதல்ல ஏத்திஸ்டாக மாறினப்போ கூட எவனா ஒருத்தன் ஜீசஸ் பற்றி தப்பாக பேசினாலும் எனக்கு கோவம் வரும், சுல்லுன்னு கோவம் வரும். எனக்கு வந்து சரி சாமி முறையை விட்டுருவான், எனக்கு சாமி முறையை வேண்டாம் அப்படின்னாலுமே யாராச்சும் ஜீசஸ் பற்றி தப்பாக பேசும்போது கூட எனக்குள்ளே வந்து ஒரு உறுத்தல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ஏன்னா என்னால் வந்து நான் அது சின்ன வயசுலேருந்து இருந்துட்டேன், நான் அப்படியே பழகிட்டேன். அதை வந்து அது வந்து பொய்ன்னு வந்து ஒரு விஷயம் வந்து பொய்யான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம சீக்கிரம் வந்து நம்பிடுவோம். ஆனால் உண்மையான விஷயங்களெல்லாம் வந்து நம்ப மாட்டோம்.
பொய்யான விஷயங்களை நம்பி அந்த பொய்யான விஷயங்கள் பொய்ன்னு நம்ம கடைசியில் உணரும் போது அதனால் வந்து மனசை வந்து ஏற்றுக்க முடியாது. இட்ஸ் ட்ரூ, அது வந்து இது பண்ணிக்க முடியாது. அதுக்காக வந்து கடவுள் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படி இப்படின்லாம் நடுவில் வந்து இதெல்லாம் வந்து ஒட்ட வச்சு விட்ட ஓடுகள் அப்படியெல்லாம் கிடையாது. இது எந்த ஒரு விஷயமா இருந்துக்கிட்டுமே என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வருத்தம்பா, எனக்கு வருத்தம்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் உண்மை என்ன, அதாவது எல்லாம் கசப்பாக தான் இருக்கும். பொய்யான விஷயங்களை மறந்துட்டு உண்மையான விஷயங்களை நோக்கி போராடுங்க. அதுக்காக வந்து இது பண்ணுங்கள். சின்ன சின்ன தப்புக்களையும் வந்து தட்டி கேளுங்க. அப்படி தான் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நிறைய பேர்த்த வந்து மாற்றவும் முடியும். நமக்கான அரசியலை வந்து இங்கே வந்து முன்னிறுத்தவும் முடியும். ஒன் மேன்ஸ் ரிபிள் இஸ் அனதர் மேன்ஸ் டெரரிசம். அதுவும் இருக்குது. அது போக பிற்போக்குத்தனமான விஷயங்களை வச்சும் இங்கே டெரரிசம் பண்ணுறவனும் இருக்கிறாங்க. மீண்டும் உங்களை இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாஸ்கே உச்சியா. நன்றி, வணக்கம்.